देवं द्विजं भवतारं वायुवस्तु देववस्तुविता प्राप्तैरुश्रेष्ठतमाय कर्मणे ईश्वरीं सर्वभूतानां दामिहोपक्वये श्रियं सत्यमसीमहि वसुनां रुक्मण्यस्य श्रीशैतांसः भूतामेशुभोगत्तमाश्रियं वासे मे कुले मातरं भक्तमालिनी मापस्वन्दस्निग्धाञ्चिक्लीरस्मे ग्रेणिचदेवी मातरविष्णुं वासे मे कुले आज्ञां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो आज्ञा यकृणीं लक्ष्मीं प्रचोदयात् जिन्दे ज्ञानो हिताते निहोता सच्चि परेशी चन्नो देवेर विट्टे आपभवन् प्रीतये संयोरविश्रवन्तुनः
श्रीविद्यां शोभागनिलयां ह्रीङ्कारमन्त्रोज्ज्वलां श्रीचक्राङ्कितबिन्दुमध्यवसतीं श्रीमत्सभानायकीं श्रीमच्छण्मुखविघ्नराजजननीं श्रीमज्जगन्मोहिनीं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिं सत्यनारायणं देवं वन्देऽहं कामदं प्रभुं लीलया विततं विश्वं येन तस्मै नमो नमः। जयतु जयतु नित्यं तातदेवालयस्थः जयतु जयतु नित्यं पूर्णा पुष्कळेशः जयतु जयतु नित्यं श्रीकिरातः परेशः जयतु जयतु नित्यं धर्मशास्ता महेशः अग्निज्वालकिरीटकुण्डलधरां रक्ताङ्गभूषोज्ज्वलां हस्तैशूलकपालपाशटमरुं नित्यं वहन्तीं शिवां निद्रालम्बिपदान्वितान् कटितटे श्वेताम्बरालङ्कृतां नानादुःखविमोचिनीं भयहरिम् अङ्गाळिकामाश्रये। பரதேவத்தையினுடைய விசேஷமான ஸ்ரீநகரமான சன்னதி இது. ஏன்னா இந்த ஊருக்கே இவளை வச்சு தான் அந்த பேர் அமைஞ்சிருக்கு, நங்கை நல்லூர் அப்படின்னு. இவளுடையதான சாநித்திய விசேஷத்தினாலே இன்னைக்கு எக்கச்சக்கமான சன்னதிகள், நிறைய அனுஷ்டானம் பண்ணி ஆராதனம் பண்றவருடைய சமூகம், பக்தர்களுடையதான ஒரு சமூகம், இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த பரதேவத்தையினுடையதான சாநித்தியம்தான். சிதக்னிகுண்ட சம்பூத்தான்னு லலிதைக்கு சொல்லியிருக்கு. ஹாலாசிய மகாத்தியத்தில் மீனாட்சி பரதேவத்தையும் அக்னிகுண்டத்திலேருந்து தான் மலையத்வஜனுக்கு வந்ததாக வியாசர் சொல்றார். இங்கேயும் அம்பாள் அக்னிகுண்டத்திலேருந்து உத்பவமாகி இங்கே பிரத்யட்சமாக இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்து நாமெல்லாம் ஆனந்தப்படக்கூடியதான ஒரு விஷயம். தபஸுக்குத்தான் பகவான் இறங்குறார் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களுடைய முடிவு. தபஹா அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு. பொதுவா தபான்னு சொன்னா எரிக்கிறது, சுடுறதுன்னு அர்த்தம். ரொம்ப தப்பிச்சு போயிட்டேங்கிறது தான் தமிழ்ல தவிச்சு போயிட்டேன்னு சொல்ற வார்த்தையா வருது. சூரியன் வெயில் ரொம்ப தவிச்சு போயிட்டுதான் இருக்கு, அது தபான்னு சொல்லி இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? எல்லாமே தபஸா சொல்றது வேதம். ரிதம் தபசு, சத்தியன் தபசு, சகலமும் தபசு. தபசுனாலையும் அனசனேன உபவாசத்தினாலையும் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் ஸ்பஷ்டமா பேசியிருக்கு. தபஸ் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் சொல்லும் போது வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்ல தபஹா இதி தீர்க்க ஆலோசனைன்னு ஒரு விஷயம் சொன்னார். தபஸ்ன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை விடாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோமோ அதற்கு பேரும் தபஸ் அப்படின்னு பேரு. அதனால தெய்வம் தீர்க்கமான ஆழமான சிந்தனையினிலே உள்ள தெரியக்கூடியதாக இருக்கு. அறிவை அறியும் அறிவு அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள்லாம் சொல்லக்கூடியதான லட்சணமா இருக்கக்கூடியதான சித் சந்திரிகையா இருக்கக்கூடிய பரதேவத்தை உபாசனையினாலையும் தபஸுனாலையும் தான் தெரிஞ்சுக்கக்கூடியவளா இருக்கா. அதனாலதான் அவளுக்கு பராபராதி ரகசிய யோகினின்னு அது ஒரு பெரிய ஒரு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய தாமரை நம்ம ஊர் பக்கம் எப்படி இருக்கு, இதே எங்க அச்சங்கோவில் பக்கம், அந்த பக்கம் இந்த புதுக்கோட்டை பக்கம் எல்லாமே பார்த்தா ஒவ்வொரு தாமரையும் எவ்வளவு பெருசு இருக்கு. இன்னும் போக போக தாமரை பெருசா. அதுக்கு ஒண்ணுக்கு தான் சதபத்திரம்னு பேரு. தாமரைக்கு சதபத்திரம்னு பேரு. எந்த புஷ்பத்தையும் கிள்ளி போடக்கூடாது. தாமரைய கிள்ளி ஒரு இடமும் போடலாம், அர்ச்சனைக்கு எடுத்திருக்குது. இந்த தாமரை இவ்வளவு பெருசு வச்சாலே இவ்வளவு இடம் ஆறதே. இந்த தாமரையே காடா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த காடு மாத்திரம் இல்ல, அது ஒரு பெரிய தீவா இருக்கான். மகாபத்மாட்டவி சம்ஸ்தா அப்படின்னு இருக்கான். மகாபத்மாட்டவியாம் மிருதித மலமாயேன மனசா மகாந்த பஷ்யந்த தததி பரமாஹ்லாதரஹரின்னு ஆதி ஆச்சாரியால் அந்த மகாபத்மாட்டவிங்கிற விஷயத்தை வர்ணிச்சார். அதை பிராத்தஸ்மரணியாளான எங்க சிரோமூர்தன்யால ஆராதனை வச்சுட்டு இருக்கக்கூடியதான எங்க பரமகுருநாதர் தேதியூர் சாஸ்திரிகள்
அந்த மகா பத்மாட்டவின்னு சொல்லக்கூடியது வேற எங்கேயும் இல்லை, பூலோகத்துல துவாதசாந்தம் ஜீவன் முக்திபுரம்னு சொல்லக்கூடியதான மதுரைங்கிற ஹாலாசிய கஷேத்திரமே மகா பத்மாட்டவின்னு சொன்னார். அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தத்துக்கு பொற்றாமர குளம்னு பேரு. வியாசாச்சாரியால் மதுரையை நமஸ்காரம் பண்ணிட்டு முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்தே ஹாலாஸ்ய நகரிம் வந்தே ஹேமாப்ஜினீம் அபி வந்தே சுமீன நயனா வந்தே ஸ்ரீ சோமசுந்தரம் அப்படின்னு எடுத்த மாத்திரத்துல இந்த பொற்றாமர குளத்துக்கு வந்தனம் பண்ணார். அதனால அது சிந்தாமணி கிரகம்னு சொல்லி சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா. அம்பாள் எப்படி ஸ்ரீவைகுண்டத்துல பரவாசுதேவன் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்ற மாதிரி மேல கடைசியில பரவியூக விபவ அந்தர்யாமின்னு சொல்ற மாதிரி இருக்காரோ, அந்த மாதிரி யாராலையும் வர்ணிச்சே பார்க்க முடியாதான ஒரு இடம் சிந்தாமணி கிரகம். அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள பரமேஸ்வரன் ஒருத்தர் உள்ள போலாம், மீதி வேற யாரும் உள்ள போய் வெளியில வர முடியாது. இதற்கு ஆதாரம் பரமேஸ்வரனான ஆதி ஆச்சாரியாலே சௌந்தர்யஹரியிலே பின்னாடி சொல்லும் போது புராராதேர் அந்தப்புறம் அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை வர்ணிக்கும் போது, ஹே தாயே, சரீரத்தை இந்திரியங்கள்ல ஜெயிச்ச மகான்கள் உன்ன அப்படி உள்ள தரிசனம் பண்ண முடியும், அதை ஜெயிக்காம இருக்கிறவாள்லாம் இந்திரன் மாதிரி வாசல்லையே தான் இருக்க முடியும்னு இந்திராதிகளையே சொல்லிட்டார். அஷ்ட ஐஸ்வர்யமான சித்திகள் எல்லாமே வெளியில தான் நிற்கும். அவளை உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சாமர்த்தியம் மன்மதாரியான பரமேஸ்வரன் ஒருத்தர் உள்ள போலாம், மீதி வேற யாரும் உள்ள போக முடியாது. அப்படி உள்ள போனா என்னங்கிறதுக்கு பாகவதம் சொன்னது, தேவி பாகவதம், ஸ்திரீகளா எல்லாரும் மாறிடுவான்னு எடுத்து. இதே எங்க பெரியவாள் தேதியூர் சாஸ்திரிகள் ராமாயணத்துக்கு அர்த்தம் எழுதும் போது விஸ்வாமித்திரர் பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எங்கேருந்து கிளம்பிட்டார். நீங்களே ராமாயணம் மூல ராமாயணமான வால்மீகி ராமாயணத்தை எங்கே தேடி பாருங்க, இருந்தார்னு இருக்கும், அதுக்கப்புறம் அவர் எங்க போனார்ங்கிற விஷயம் இருக்காது. இது புராணத்துல இருக்கு. ராமாயணத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே ஸ்காந்தத்துல அங்கதான் பரமேஸ்வரன் பேசுறார். உமா சம்ஹிதையில தான் சுந்தரகாண்டத்தை எப்படி பாராயணம் பண்ணணும், எந்தெந்த திசைக்கு என்னென்ன சர்க்கம் பாராயணம் பண்ணணும், பொதுவாவே ராமாயணம் முழுக்க எந்த திசைக்கு எப்படி பாராயணம் பண்ணணும், இதெல்லாம் பரமேஸ்வரன் சொன்னதுதான். யாரா இருந்தாலும் ஈஸ்வர உவாச்ச அவர் தான் சொல்லி ஆனோம், அவர் தான் பேசியிருக்கார். வைஷ்ணவமான சம்ஹிதைகள் ஆராதன ரூபமா இருக்கக்கூடியதான பாத்ம ஈஸ்வர பரமேஸ்வர கோவிலுக்கு பரமேஸ்வர சம்ஹிதை பிரகாரம் ஆராதனம். இங்க காஞ்சிபுரம் இங்கெல்லாம் ஈஸ்வர பாத்ம சம்ஹிதைகள்னால ஆராதனம். இந்த ஆராதன கிரமங்களை வைஷ்ணவ சம்ஹிதைகளையே பரமேஸ்வரன் தான் சொல்லியிருக்கார் பெருமாளை எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் கொண்டு போய் திருவாச்சகத்துல குருநாதர் சொல்லும் போது மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் அப்படின்னு சொன்ன காரணத்துல அம்பாள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தான் இவர் காரியமே. ஆகமம் வெளிப்பட்டது இவர்கிட்டேந்து. அப்படி வெளிப்பட்டதைன்னா சாக்தாகமம், வைஷ்ணவாகமம், சிவாகமம் எல்லாமே பரமேஸ்வரன் தான் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலைன்னா அந்த விஷயம் வெளியிலேயே வராது. அதனால தான் ரொம்ப விசேஷமா இத்தர மதஸ்தனா இருக்கக்கூடியதானவன் கூட பரமேஸ்வரனுக்கு டிக்ஷனரியில அமரகோஷத்துல கொண்டு போய் பேர் எழுதும் போது கிருஷானுரேதா சர்வஜ்ஞா, இந்த சர்வஜ்ஞங்கிற பேர் யாருக்கு பொருந்தும்னு கேட்டாக்கா கபாலியான பரமேஸ்வரனுக்கே பொருந்தும் அப்படின்னு கொண்டு போய் டிக்ஷனரியில எழுதினான். அந்த சுவாமி கருணையினால இது எல்லாத்தையும் வெளியிட்டார் அப்படின்னு இருக்கு அந்த ஆகமங்கள்ல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, அப்படி பரதேவத்தையினுடையதான சன்னதியை பத்தி சொல்லும் போது யாராலையுமே வர்ணிக்க கூட முடியாததான ஒரு இடம் சிந்தாமணி கிரகம். சக்தி சமூகங்கள்லாம் காவல்ல இருக்கும், கோட்டைகள் உண்டு, தேவதைகள் உண்டு, யார் யார் ஒவ்வொரு வாசலை தாண்டி எங்கெங்க போகணும்னு உண்டு. இன்னைக்கும் ஆரியபட்டாள் வாசல்னு பெருமாள் கிட்ட உண்டு. அங்க போய் நின்று அதுக்கு அடுத்து தாண்டி உள்ள போறதுக்கு எத்தனை கிரமம், யார் எப்ப உள்ள வரலாம், அருளப்பாடுன்னு சாதிச்சாதான் நம்பெருமாள்கிட்ட போய் நிக்க முடியும். இந்த மாதிரியான எல்லா கிரமமும் ரங்கநாதன்டையே சேவிக்கலாம். இந்த வைபவங்கள்லாம் ராஜாவுக்கும் ராஜவ தர்ஹனீயம்ங்கிறதான ராஜ கௌரவமும் அங்க அம்பாள்கிட்ட இருக்கு. யாரும் நினைச்ச மாதிரி உள்ள போயிட முடியாது. குரு பரம்பரா அனுகிரகமும் இவன் இந்த பரம்பரையை சேர்ந்தவனும் இருக்கணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மாமுனிகளுடைய சம்பந்தம் இருந்தாதான் அமானவன் தீண்டற் கடன். அமானவன் மேல ஒருத்தன் உண்டா, அவன் போன உன்ன கேட்பானா உன்னை எப்படி விரஜா நதி ஸ்நானமாய் உள்ள விடுறதுன்னு. ஆனா இந்த பூமியில இருக்கும்போது மாமுனிகளுடைய செங்கமல போதுகள் அதை தீண்டியவனாக இருந்தால் அமானவன் தீண்டற் கடன் அப்படின்னு சம்பிரதாயத்துல வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்றது உண்டு. அந்த மாதிரி அவாவா சம்பிரதாயத்துக்கு அவாவா குரு பரம்பரை விசேஷம். சாக்த சம்பிரதாயத்துல குருபாதுகாயி தன்னுடைய குரு பரம்பரா விஷயத்தை சொன்னாதான் அந்த உள்ள விடுவா. உள்ளுக்குள்ள சாமான்யமான தேவதைகள் எல்லாம் இல்ல. வசின்யாத்யாபிஸ்துவாம் சஹஜனனி சஞ்சிந்த யதியா ச கர்த்தா காவியானாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி வசின்யாதிகள்னு ஒரு 8 பேரு.
7வது ஆவரணமான சர்வரோக ஹர சக்கரத்துல பரதேவத்தையோட பேசின்னு இருக்கிறவாளா வாழலாம். அதனாலதான் முத்துசுவாமி தீட்சிதர் ஆவரண கீர்த்தனையில கொண்டு போய் சொல்லும்போது சொன்னார், வசின்யாதி விபாகின்யாம், வசின்யாதிகளே இவளே பிரிஞ்சிருக்காளாம். இந்த வசின்யாதிகள் தான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய ரகசிய நாம சாஹசிரம்னு சொல்லக்கூடிய லலிதா சஹசிரநாமத்தை இந்த உலகத்துக்கு காஞ்சிபுர கஷேத்திரத்துல வெளியிட்டவா வாழலாம். மேல வெளியிட்டா ஹயக்ரீவர் அங்க அதை சொல்றார். அதுதான் ஹயக்ரீவ ஆசிரமம். அப்படிதான் ஆதாரங்கள்லாம் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டா, அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள யாராலையும் போய் சேவிக்க முடியாது. அம்பாள் என்ன பண்ணுவள்னா, எப்படி மகாவிஷ்ணுவானவர் க்ஷீராப்தியில தேவதைகள்லாம் சேவிக்கிறதுக்கு ஒரு இடம், மேல இருக்கக்கூடிய ஸ்வேத தீபம் தாண்டி இருக்கிற இடத்துக்கு யாரும் போக முடியாது. இதை வைஷ்ணவ சித்தாந்தமே சொல்லும். மகா கைலாசமும் அப்படிதான், அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு இடம் உண்டு. ஆனா அதை நிறைய பேர் பார்க்க முடியாது. இப்ப எப்படி ஆபீஸ்ல எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையோ, ஆகும் ஒண்ணு ஆபீஸ் ஒண்ணு, அந்த மாதிரி ஆபீஸ் மாதிரி இருக்கிற இடம் க்ஷீராப்தி பார்க்கடல். அப்புறம் இங்க அம்பாளுக்கு இந்த சுமேருன்னு ஒரு இடம் சொல்லியிருக்கு. இந்த சுமேருல இத்தனை தேவதைகளுடையதான ஆயத்தனங்கள்லாம் இருக்கு. இத துர்வாச மகரிஷி அம்பாளுடைய ஆராதனையா ஒரு 200 ஸ்லோகம் ஒண்ணு பண்ணினார். அதற்கு ஆர்யா த்விஷதி அப்படின்னு பேரு. அதை படிச்சுட்டா நவாவரணம், அம்பாளுடைய கோட்டையினுடைய மகிமை, அம்பாள் எப்படி உள்ள உட்கார்ந்து இருக்கா, யார் யார் எங்கெங்க இருக்காங்கிறதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கலாம். எங்க குருநாதர் சொல்லுவார், நவாவரண பூஜை பண்ணா அதுக்கு பதிலாக ஆர்யா துஷதி பண்ணிட்டாலே போறோம், ரெண்டும் அத்தனை நேரம் தான் ஆகும் அப்படிம்பார். அதுலதான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதாக இருக்கு. அந்த மாதிரி அம்பாள் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியதுல ஸ்ரீ சிந்தாமணி கிரகத்தை விட்டு ஸ்ரீ இந்த சுமேருல சில பேர் தரிசனம் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் நம்ம கலிகாலத்துல எப்படி முடியும்? மகான்களே தபஸுனால தான் கண்டதை நமக்காக கொடுத்துட்டு போனதா இருக்கு. அந்த மாதிரி சிந்தாமணி கிரகத்துல பாசிக்கக்கூடியதான பரதேவத்தைய சுவாமிகள் இங்க தபஸுனால நமக்கு வச்சுட்டு போனார். நிறைய இடங்கள்ல இப்படி மகான்கள் பண்ண உதவிதான். புதுக்கோட்டையில சாந்தானந்த சுவாமிகள் புவனேஸ்வரி அப்படி பண்ணி கொடுத்துட்டு போகலன்னா நாமெல்லாம் தரிசனம் பண்ண முடியுமா? பதஞ்சலி வியாகிரபாதாள் நடராஜாவை தரிசனம் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போகலன்னா நாம தரிசனம் பண்ண முடியாது. ஆழ்வாராதி ஆச்சாரியர்கள் எல்லாம் ரங்கநாதனை சாட்சாத்கரிச்சு கொடுத்து போகலன்னா நம்மளால பண்ண முடியாது. இப்படி எல்லா மகான்களும் பண்ண கருணையினாலே அர்ச்சாவதாரத்தை நாம சுவாமியை சேவிக்கிறோம். ராமாவதாரம் பண்ண பகவானை பார்க்க முடியாது, கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவானை பார்க்க முடியல. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரூபமா பகவான சன்னதியில சேவிச்சுடுறோம் முடியும். அதனாலதான் தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம்னு ஸ்ரீவச்சன பூஷணத்துல சுவாமி மணவாள மாமுனிகள் சொன்னார். மத்ததெல்லாம் கஷ்டம், ஆனா இது ரொம்ப சௌகரியம். பிள்ளை லோகாச்சாரியார் பண்ணினது, அதற்கு மாமுனிகள் வியாக்கியானம் அதுல கொண்டு போய் சொல்லும்போது சொன்னார், தாகம் எடுத்த ஒருத்தனுக்கு போய் போர்ல இருந்து தீர்த்தம் கொடுனா முடியுமா? எங்கேயோ மேல ஆகாசத்துல ஒரு தீர்த்தம் இருக்கு, சகோர பக்ஷின்னு ஒண்ணு உண்டு, சௌந்தரலரியில வர்ணிக்கிறார் ஆதி ஆச்சாரியால். மழை வரத்துக்காக காத்துட்டே இருக்குமா, அங்கேருந்து ஒரு சொட்டு விழுந்தா தான் சாப்பிடுமா. இந்த மாதிரி அந்த தண்ணி இருந்தா நமக்கு தாகம் தனியுமா? ஆனா இது எதுவுமே இல்லாம பக்தருக்காக படுகாடு கிடக்குமா போலேன்னு சொல்லுமா போல ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கிறதே எதுக்குன்னு கேட்டாக்கா, எல்லாரையும் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போனாதான் நான் மேல வருது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைகுண்ட விரக்தாயா நீங்க சயனிச்சுட்டு இருக்கார். அதனால இங்க சேவிச்சுட்டா போறோம், வைகுண்டம் வேண்டாம். நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில நாச்சியார் வாக்கியம். இந்த நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம்னா நளிர்னா நடுக்கம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். அது என்ன ஸ்ரீரங்கத்திற்கு நடுங்குவான்னு கேட்டாக்கா அப்படி ஒன்றும் பெருசா நடுக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. இது வெள்ளிவள சுவாமி சாய்ச்ச உபன்யாசம் வியாக்கியானத்திலேருந்து. ஸ்ரீரங்கம் என்ன நடுக்கமாவா இருக்குன்னு கேட்டா இல்ல, ஸ்ரீரங்கத்துல இருக்கா ஒண்ணுக்கு பயந்துக்கிறாளா. இங்க சேவிச்சாச்சு சரணாகதி பழிச்சுடுமா. சரணாகதி பழிச்சதுன்னா என்ன வரும்னு கேட்டா வைகுண்டம் சித்தமாகும். வைகுண்டம் கிடைச்சா என்ன ஆகும்? ரங்கநாதனுடைய சேவை கிடைக்காது. அதனாலதான் பட்டர் சொன்னா போல இங்கேருந்து மேல போய் சேவிப்பேன், அந்த இடத்துல சயனிச்சுன்னு இருக்கிற பெருமாளா 2 கையோட இருந்தா பெரிய பெருமாளா இருக்கணும், 4 கையோட இருந்தா நம்பெருமாளா அந்த குமிழ்ச்ச சிரிப்பும் திருவடியும் அழுத்தின திருவடியோட இருக்கணும். இப்படி தேவரங்க சேவை சாதிக்கலன்னு சொன்னா மேல வானத்துல ஒரு ஓட்டையை போட்டுண்டு திருப்பி நான் ஸ்ரீரங்கத்துக்கே குதிச்சுடுவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால மகான்களுக்கு இந்த அர்ச்சாவதாரத்துல அப்படி ஒரு ஈடுபாடு. இன்னைக்கும் அதை சேவிக்கணும்னா நடராஜா கீழே இறங்கும் போது தரிசனத்துல தரிசனம் பண்ணணும். அதனாலதான் மார்கழி மாதத்தில் ஆதிரை நாளினில் சிதம்பர தேசிகனை காணாத பேருக்கும் காட்சி உண்டோ, இந்த மண்ணில் பிறவாதவரே அப்படின்னு சொன்ன காரணத்தினால சுவாமி இறங்குவார். அப்ப அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த என்னமோ சொல்றாரு, இந்த செல்லுகள்லாம் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு ஆஃப் ஆயிடும்னு, அதை சிதம்பரத்துல அனுபவத்துல சேவிக்கலாம். அதனால ஒரு தடவை சிதம்பரத்துல சுவாமி இறங்கும் போது சேவிக்கணும். மூலமூர்த்தி அங்கேருந்து இறங்கி மூலவரே கீழே இறங்கி வருவார். அப்படி பார்த்தா அவரை மாத்திரம் பார்த்துட்டு இருப்போம். அவர் நம்மளை கடந்து போனதுக்கு அப்புறம் தான் ஓ நடராஜா கிளம்பி போயிட்டார் போடுறதுன்னு தோணும். அந்த அனுபவத்தை சன்னதிகள்ல அனுபவிக்கலாம். இது சாதனை பண்ணி ஜபம் பண்ணி அனுஷ்டானத்தினால கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள வரதெல்லாம் மகான்கள் தான் அதை பண்ணி கொண்டு ஒரு சன்னதியில ஒரு சாநித்தியமா ஸ்தாபிச்சு விடுற. அதனாலதான்
கோவிலுக்கும் அர்ச்சாவதார விக்கிரகங்களுக்கும் ரொம்ப ஏற்றம். பொதுவா அத்வைத வேதாந்த மார்க்கத்துல விக்கிரகாராதனம் பூஜைங்கிறதெல்லாம் மந்தாதிகாரிகளுக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா அது வேண்டான்னு எங்கேயும் சொல்லல. அது படின்னு சொல்லியிருக்கு. அதுல இருந்தா மேல போகணும். அது இல்லேன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதனால அத்வைத சித்தாந்தத்துல ஆதி ஆச்சாரியாளான சங்கர பகவத்பாதாளுக்கு மூர்த்திகள் கிட்ட ஈடுபாடு இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா கணேச பூஜை இதுல இப்ப பஞ்சரத்னத்துல ஆரம்பிச்சு எல்லா தெய்வத்து மேலையும் ஸ்தோத்திரம் பண்ணது ஆதி ஆச்சாரியால் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், கீதா பாஷ்யம், இப்படின்னா எல்லாத்தையும் பண்ணினது ஆதி ஆச்சாரியால் தான். அப்படி இருக்கிற காரணத்தினால விக்கிரகங்களும் கோவிலும் நம்முடைய சொத்து, நம்முடைய ஜீவனம், நம்முடைய வாழ்க்கை முறையே கோவிலை வச்சுதான் அமைஞ்சிருக்கு. மதுரை, காஞ்சிபுரம் இத்தியாதிகளான கோவில்லாம் எப்படின்னா இந்த கோவிலை வச்சு நகர நிர்மாணம் ஆயிருக்கு. மதுரைக்கு ஆலவாயின்னு ஒரு பேரு, சம்ஸ்கிருதத்துல ஹாலாஸ்யம்னு பேரு. விஷத்தை முகத்தில் உடைய சர்ப்பம் அதை காமிச்சதுனால அதுக்கு திரு ஆலவாயின்னு பேரு. சுவாமியினுடைய லீலையில பகவான் அங்க லீலை பண்ணியிருக்கார். சதுஷ்டி லீலையும் பண்ணியிருக்கார். திருவிளையாடல் அதுக்கு தமிழ்ல புராணம் பேரு. சம்ஸ்கிருதத்துல வியாசரே பண்ணியிருக்கார் ஹாலாஸ்ய மகாத்மியம்னு. அதுல ஒரு லீலை என்னன்னு கேட்டாக்கா, மதுரைக்கு எல்லை தெரியாம போயிடுது. மதுரை எப்படி எந்த எல்லையில எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம போயிடுது. அப்ப பகவானே அந்த பாண்டியனுக்காக சித்த ரூபத்துல தன்னுடையதான சர்ப்பாபரணத்தை கழட்டி ஒரு இடத்துல ஒரு வாய அந்த இதை வச்சுட்டு அப்படியே எல்லையில சுத்தி உடம்போட கொண்டு வாளுனால அந்த இடத்த வாய்கிட்ட காமிச்சு கொடுத்து. இதான் இந்த சதுரம் மதுரையினுடைய எல்லை. கிழக்க இது திருப்பூவனம், திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி 4 எல்லைக்கு 4 ஊரை காமிச்சு இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடியதான் இந்த ஹாலாஸ்ய நகரம்னு சொல்லக்கூடியதான மதுரைன்னு காமிச்சது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் அந்த இடத்துல தன்னுடைய ராஜதானியை ஸ்தாபிச்சு மற்ற எல்லா விஷயத்தையும் விஸ்தாரமாக பண்ணினார்கள்னு புராணம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கோவிலை வச்சுதான் நம்மளுடையதான ஜீவனம், நடைமுறை எல்லாம் அமைக்கப்பட்டதா இருக்கு. கோவில் ஏதோ தனியான ஒண்ணுங்கிறது இல்லை. இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும், ஒரு உற்சவம்னு நடந்ததுன்னா கோவில்ல மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை, அதை சார்ந்து எத்தனையோ பேர் ஊருக்கு வருவா, நிறைய வர்த்தகங்கள் வியாபாரங்கள் பெருகும். இப்ப மாதிரி காலம் இல்லை, அப்பெல்லாம் ஊருக்கு ஊர் வந்துட்டு தான் போகணும். இந்த பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துக்கிறதுங்கிறது வளரும். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு வச்சுதான் ஒரு உற்சவம்ங்கிறத நம்ம பெரியவாள்லாம் ஏற்படுத்தினதா இருக்கிறதுனால பூஜையை மாத்திரம் வச்சு உற்சவம்ங்கிறது எங்கேயுமே இல்லை. பகவானை வச்சு எல்லாம் வளர்றதுக்கு தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கும் சிதம்பரத்திலையும் ஆகட்டும், ஸ்ரீரங்கத்திலையும் ஆகட்டும், மற்ற எல்லா உற்சவ பெரிய திருநாள் அது இதெல்லாம் இருக்கு. ஆனா நடராஜாவுக்கு சித்திர அபிஷேகம் ரொம்ப விசேஷம். அதாவது மார்கழி ஆனிதான் அபிஷேகத்திலே விசேஷ அபிஷேகம். குடமா தேனை அங்கதான் அபிஷேகம் பார்க்கலாம். தங்க குடத்தை எடுத்து சாச்சுட்டே இருப்பா, 4 மணி நேரமா அபிஷேகம் நடக்கும். ஆனா அங்கேயும் ஆகட்டும், ரங்கநாதனுக்கு தேர் கோரதம் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சித்திர தேர் ஒரு விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நமக்கு வசந்த ருத்து ஆரம்பம். இந்த பயிர் போக்குவரத்தெல்லாம் நன்னா எல்லாத்தையும் புஷ்பிச்சு கொடுக்கக்கூடிய நேரம். அப்ப அறுவடை முடிச்சு இருக்கிறது பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அப்படிங்கிறத வச்சு விவசாயம், பருவ சூழ்நிலை, மற்ற சூழ்நிலை எல்லாம் சார்ந்து பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம பெரியவாழ்லா நம்ம வழக்கத்தில் ஏற்படுத்தி வச்சா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்டிகை பருவம் எல்லாத்துக்கும் ஆயுர்வேதத்துல ருத்து வித்யா, ருத்து ஆகார விஷயங்கள், இந்த சமயத்துல இந்த ருத்துல இதை சாப்பிடணும். ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் ரொம்ப பனி வந்துடுச்சுன்னா ஜீரணமாக மாட்டேங்கிறது அனுபவத்துல எல்லாருக்கும் தெரியும். அது அப்ப ஆகாரத்திலே அதை மாத்திக்கணும். அதுக்குதான் நம்ம பெரியவா சில விஷயங்களை வச்சா. ஏகாதசி உபவாசம் இருந்தா துவாசி என்னைக்கு சாப்பிடணும்னு வச்சா. ஆனா இப்ப நம்ம டாக்டர் சொன்னா செஞ்சு விடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால இதெல்லாத்தையும் நம்ம சம்பிரதாயமே எல்லாத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா இருக்கு. அது எதுக்கு இவ்வளவு தூரம் அடியேன் சொல்றேன்னா, கோவில்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இந்த இடத்துல சுவாமிகளுடைய தபஸுனால அம்பாளை இங்க நிறுத்தி வச்சிருக்கார். இந்த அம்பாளை உள்ள மூலஸ்தானத்துல தரிசனம் பண்ணா எனக்கு அம்பாளை பார்த்தோன்னு தோணின அனுபவம். மேல சபரி பீட்டத்துல போய் அடியன் நின்று சன்னிதானத்துல என் ஆண்டவனை தரிசனம் பண்ணா என்ன மாதிரி எனக்கு தோணுமோ அந்த அனுபவம் தோணித்து. எனக்கு இன்னைக்கு சன்னிதானத்துல சாஸ்தாவை போய் தரிசனம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் எனக்கு அம்பாள்கிட்ட தோணித்து. எங்களுடைய ஆராதனா மூர்த்தி கமலாம்பா, கால் மேல போட்டு இருக்கிற மாதிரி ஒரு மூர்த்தி. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற உற்சவ மூர்த்தி தரிசனம் பண்ணா எனக்கு கமலாம்பாவே தான் பார்த்துட்டு இருந்ததா இருந்தது. அப்புறம் அடியனும் சொன்னேன், இது கமலாம்பா மாதிரி தெரியறது என்ன? அவனு சொன்னா, ஆமா இது கமலாம்பா மாதிரி தான் இருக்கு. அதனால யார் யார் எப்ப எப்படி பாக்குறாளோ அப்படி இதுக்கு அனுகிரகம் பண்றதா இருக்கு. இந்த தேவாரத்துல எல்லாம் சொல்றார், வேண்டுவருக்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய், எப்படி நீ பாக்குறோமோ அப்படி அதுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியவர் சுவாமி அப்படின்னு இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு மூர்த்தி. இந்த கோவிலுக்கும் அடியனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஸ்ரீதரன் இருக்கார், புத்திரம் வந்திருக்கான். அப்ப இங்க அடியன் வந்திருந்தேன். வந்துட்டு சாயங்கால நேரம் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டேன். அப்ப யாரோ இங்க ஒருத்தர் சொல்றார், பக்கத்துல தான் சத்யநாராயணர் இருக்கார், சேவிச்சுட்டு போயிடலான்னார். இல்ல சமயம் எடுத்து கிளம்பி போகணும், நான் கிளம்புறேன். சரியா அன்னைக்கு கார்த்திகை மாசத்து தசமி, அடுத்த நாள் கைசிக்க ஏகாதசி, நன்னா ஞாபகம் இருக்கு.
சரின்னு இதை இந்த இடத்துல இருந்தா வண்டியிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போகணும். கிளம்பிட்டே இருக்கும்போது மதுராந்தத்துக்கிட்டக்க வரும்போது அந்த வண்டி ஆஃப் ஆயிடுது. மழை வேற. ஆனா பகவான் அனுகிரகம் சரியா கூட வந்தவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்பா இருந்தா அது கிட்டக்கவே ஆஃப் ஆச்சு. சரி சுவாமி ஏதோ அனுப்புறோம். சரி இங்க வந்து பார்த்தது அந்த நேரத்துல யாரும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சது இருந்த காரணத்தினால அவர் கேட்டு பார்த்தார். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம் வண்டிக்குள்ளேயே. அப்புறம் சரியா இல்லாதெல்லாம் பண்ணி இன்னொரு வண்டி ஏற்பாடு பண்ணினான். இன்னொரு வண்டி ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும். விடிகாத்தால் ஆயிடுத்து. கைசிக்க ஏகாசி ஒரு அப்புறம் உதயமும் ஆயிடுத்து. அங்க போனோம்னா அதே மாதிரி மழை பெஞ்சுட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு போனா அதே மாதிரி வண்டி ஆஃப் ஆயிடுது. இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அங்கேயும் ஏதோ அங்கங்க பக்கத்துல தெரிஞ்சவாளுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் விஷயத்தை சொல்லி இன்னொரு வண்டி அங்கேருந்து வர சொல்லி நம்ம ஆசிரமத்தில் ட்ரஸ்ட் இருந்தா அவர்கிட்ட சொல்லி அவர் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். வந்துட்டே இருந்து அந்த வண்டியில ஏறினா அந்த வண்டி ஆஃப் ஆயிடுது. இது என்ன சொல்ல முடியும்? இது என்ன கோ இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்றதா இல்லை வேற என்ன சொல்றது? சரி அப்பதான் அடியனுக்கு தோணித்து சத்யநாராயணன் சேவிக்காம போனோமே, சுச்சோ அது மகா தப்புன்னுட்டு அன்னைக்கு நாங்க வந்து அனுஷ்டானத்தை மத்தியானம் முடிக்கும். மத்தியானம் 2:30 மணி கைசிக ஏகாசி ஸ்நானமாயி எல்லாம் ஆகி அப்புறம் ஆகணும். அப்பதான் பிரார்த்தனை வேண்டேன், என்னப்பனே என்னை க்ஷமிச்சுடு, இன்னொரு தடவை வந்து அவசியம் சேவிக்கிறேன்னு சொல்லி அப்புறமே யார்ட்டையோ சொல்லி சொல்லி காணிக்க சமர்ப்பணம் சொன்னது. இன்னைக்கு தான் பெருமாள் சேவை ரொம்ப விசேஷமாக கிடைச்சது. அதை நம்ம இவர்கிட்ட வந்த ஒன்றையும் அடியனும் சொன்னேன். எங்க கண்ணூர்பட்டி ராமலிங்கம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த கோவிலுக்கும் அடியனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு, இன்னைக்கு பெருமாளை வந்து சேவிச்சுதான் ரொம்ப மனசுக்கு திருப்தியாச்சு. ஏன்னா சத்யநாராயணனுடைய சரித்திரத்திலேயே அந்த பொண்ணு ஊத்தி என்ன பண்ணுவோ, அந்த இவனுடைய பொண்ணு வியாபாரியினுடைய பொண்ணு பூஜையெல்லாம் பண்ணிடுவா. ஆத்துக்காரன் கப்பல்ல மாமனாரோட வந்துட்டு இருப்பான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசாதத்தை எடுத்துக்காம ஆத்துக்காரன் வந்து விட்டானுங்கிற வேகத்துல வேகமா வந்துடுவோம். இங்க வந்தா கப்பல் மறைஞ்சிடும். அங்க அவன் இல்ல, இவ ஒன்னு அழுதுண்டு அந்த பாதுகையை வச்சுட்டு தானும் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறேன்னு போகும்போது அப்போ ஒரு அசரீரி கேட்கும், எல்லாம் நீ பண்ணினா ஆனா பிரசாதம் எடுத்துக்கலையே, பிரசாதம் எடுத்துனுட்டேன்னா தெரிஞ்சுடுவான் அப்படின்னு சொன்னோம்னா பிரசாதத்தை எடுத்துட்டான் இருக்கு. அதனாலதான் முத்துசுவாமி தீட்சிதரும் வைஷ்ய ஜாதி காரணம் வட்டுவேஷ தாரிணம்னு ஸ்ரீ சத்யநாராயணம் இங்கேயும் பின்னாடி அதை போட்டிருக்கிறதா இருக்கு. முத்துசுவாமி தீட்சியுடைய அற்புதமான சாகித்யம் அது. அதனால எதுக்கு சொல்ல வரேன், சத்யநாராயண பூஜையில ரொம்ப முக்கியம் பிரசாதம். யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடணும். பூரி பிரசாதம் மாதிரி பூரி பிரசாதத்தை எப்போ என்னைக்கு ஏகாதசி எங்க கொடுத்தாலும் சாப்பிடலாம். பூரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் அது, அந்த பிரசாதத்துக்கு ஒரு முக்கியம். அதே மாதிரி சாஸ்தா பிரீத்தியில கூப்பிட்டா தான் சாப்பிடுவேன், கூப்பிடாம சாப்பிட மாட்டேங்கிறது கிடையாது. சாஸ்தா பிரீத்தின்னா சாப்பிட்டுலாம், அதுக்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பெரியவா ஒவ்வொரு சம்பிரதாய நிர்ணயங்கள்லாம் வச்சிருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அவரால் ஒரு அடியனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, பரதேவத்தையும் தரிசனம் பண்ணி சத்யநாராயணையும் அபராத க்ஷமாபனத்தோட விண்ணப்பம் பண்ணி சேவிக்கிறதுக்காச்சு பெருமாள் சரியா ஷட்டாரி சாதிச்சு அனுகிரகம் பண்றதுக்கு ரூபம் ஷட்டாரியே வந்தது. ஷட்டாரியும் சாதிச்சு பிரசாதமும் கொடுத்தார். அப்படி ஒரு உத்தமமான சன்னதி. இந்த சன்னதியில இன்னைக்கு அம்பாள் தரிசனத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்களுடைய பூர்வாசிரம ஊரு. அவர் இங்க ட்ரஸ்டியா இருக்கக்கூடியதான ராமலிங்கம் அவருக்கும் ஒரே ஊரு. நாமக்கல் மாவட்டத்துல புதுச்சத்திரம்னு ஒரு ஊரு. அந்த புதுச்சத்திரம்ங்கிற ஊர்ல இருந்து உள்ளுக்குள்ள கண்ணூர்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சௌந்தரநாயகி சமேதரான இவர் இருக்கார், சோமநாதேஸ்வரர் இருக்கார், லட்சுமி நாராயணர் இருக்கார். அங்க ஒரு 5 கோத்திரத்தை சேர்ந்த குடும்பங்கள். ரொம்ப அந்த காலத்துல பிரகச்சரண வகுப்பை சேர்ந்தவா எல்லாருமே. கண்டபாணிக்கம்ங்கிற பிரகச்சரண வகுப்பை சேர்ந்தவா. அதுல பாரத்வாஜம், கௌதமம், கர்கி, கௌஷிகம், அதுக்கப்புறம் இன்னும் சில கோத்திரம் உண்டு. இந்த மாதிரி 5 கோத்திரத்தை சேர்ந்தவோட பந்துக்கள் அங்க அந்த ஊரையே வாஸ்தவமா வச்சுட்டு இருந்தவா. அந்த காலத்துல எல்லாம் ஒரு வியாபாரம்னு சொன்னா எல்லாருக்கும் விவசாயம் தான். அந்த பக்கம் கொஞ்சம் தீர்த்த சமிருத்தி இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அது ரொம்ப குறைஞ்சுடுத்து. அப்போ பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா, வியாபாரங்கள் பண்ணணுமே, ஜீவனத்தை நடத்தணுமேன்னு சில பேர் இந்த பக்ஷணம் இல்லை இந்த மாதிரி வேற ஏதான இதெல்லாம் வச்சுட்டு வெளியூருக்கு போய் சந்தை, அந்த பக்கமெல்லாம் இன்னும் விசேஷமா சந்தை தான் ரொம்ப பிரசித்தம். இன்னைக்குமே அந்த ஊர் பக்கத்துல புதன் சந்தை அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு ஊர் உண்டு. அப்படி இருக்கிற காரணத்தினால சந்தைக்கு போய் வியாபாரம்லாம் பண்ணிட்டு வருவா. அப்படி பண்ணிட்டு வரும்போது திடீர்னு திருடர்களுடையதான சப்தம் அதெல்லாம் கேட்கறது. அவர்கள் பயந்துட்டு என்ன பண்ணிவிட்டா, மரத்து மேல ஏறி உட்காந்து விடுறா. அப்படி உட்கார்ந்த போது கொஞ்ச நேரத்துல ஒரு தீவெட்டி, நல்ல சப்தம், வாசனை, இந்த மாதிரிலாம் கண்டு பல்லக்கில் யாரோ வரமாறி இருக்கு. சில பேருக்கு அம்பாள் படுத்துண்ட மாதிரி தெரியறது, சில பேருக்கு அம்பாள் உட்காண்ட மாதிரி தெரியறது. அப்படி படுத்துண்டதா பார்த்தவா எல்லாம் படுத்துண்ட ரூபத்திலையும், உட்காந்துண்டு தரிசனம் பண்ணவாலாம் பக்கத்துல நாட்டாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கேயும் குலதெய்வமா வச்சுக்கிறது அப்படின்னு இது ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம் அன்னைக்கு கூட ஆச்சரியமா சொன்னார், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம்
இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி. இது எங்க அம்பாவுடைய இதுல அவசியம் கீழே எழுதியிருக்கும். இவ அப்பா பேரு பஞ்சாபிகேசனா பஞ்சநாதனா பஞ்சநதீஸ்வரன். இவர் சொன்னார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லி பாருனார், பஞ்சுக்கு நேர் அந்த பேரை பஞ்சுன்னு சுருக்கி கூப்பிடலாம். பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம், இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி அப்படின்னு சொல்றது உண்டுன்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த காலத்துல ரொம்ப மற்ற சிரமங்கள்லாம் இருந்திருக்கு ஊர்ல. மற்றவா திடீர்னு வந்து திருடர்கள் கொள்ளை அடிக்கிறது, இல்ல மற்ற வேறு இவாழ்னால இருக்கிற சிரமங்கள்லாம் இருந்தது. அப்ப அங்க இருந்த பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏரிக்கரை, இப்பயும் அம்பாள் படுத்துன்னு இருக்கிற இடம் ஏரிக்கரை தான். அந்த ஏரிக்கரையில யந்திராக்காரமான ஒரு லேக்கனம் மாதிரி பண்ணி வரைஞ்சு அம்பாளை நேர ஆகாசத்துல பாக்குற மாதிரியான பார்வை, அப்பனா படுத்துன்னு இருக்கிற அமைப்போட அந்த காலத்துல வச்சு அவள்லாம் பூஜை பண்ணி அந்த பயத்தை நீங்கினாள் அப்படின்னு சொல்லி அது ஒரு சரித்திரம். சிலருக்கு அவரவர்கள் குடும்பத்துல அவர்கள் பிரார்த்தனை பண்ணி குலதெய்வமா வச்சுட்டார்கள்ங்கிற சரித்திரம். எங்க அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னா, பெரியாண்டவர்னு பேரு. ஆதிபராசக்தி பெரியாண்டவர்னு பேரு. இது நிறைய பேருக்கு பெரியாண்டவர்ங்கிற குலதெய்வம் உண்டு. இந்த பெரியாண்டவர்ங்கிற பேரு புருஷலிங்கமானது, அதாவது ஆண்களை சொல்லுவோம் போல. ஆனா அம்பாளோ அங்க ஸ்திரீ, காயத்ரி அர்த்தம் மாதிரி காயத்ரின்னு சொல்றோம், ஆனா அங்க சவித்ரு தேவன்னு சொல்றது அப்படின்னு. இது வந்து ரொம்ப விசேஷ மந்திரார்த்தம் மாதிரி எங்க அப்பாளுக்கும் காயத்ரி அர்த்தம் பொருந்தும். திடீர்னு தோணின விஷயம் இது எனக்கு. அந்த மாதிரி பெரியாண்டவர்னு சொல்லுவோம். பெரியாண்டவன் அப்படின்னு மரியாதையா சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அப்போ இந்த அம்பாளை சார்ந்து இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் அப்புறம் அங்கங்க இது என்ன அந்தந்த ஊருக்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டா. ஆனா இந்த அம்பாளுக்கு ஒரு விசேஷ வழிபாடு என்னன்னு கேட்டாக்கா, புடவை சாத்துறதுங்கிறது. அந்த புடவையும் எப்படின்னு கேட்டா, ஒரே சகப்பு 9 கஜம் தான். அந்த ஒரே சகப்பு 9 கஜத்துல வெள்ளை கட்டம் போட்டிருக்கும். கட்டங்கட்டமா 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 இருக்கும். இந்த புடவை தான் அம்பாளுக்கு சாத்துறது. இதுல 2 விதம் இருக்கு. நேரா அம்பாள் குலதெய்வமா வச்சுட்டு இருக்கிறவாயெல்லாம் இந்த புடவை தான் சாத்துவா. பட்டு புடவை சில பேர் சாத்துவா. அவளுக்கு எதிர்பட்ட தெய்வம்னு பேரு. அந்த காலத்துல அந்த புடவையை சாத்திட்டு எடுத்துன்னு வரும்போது அது எதிர்பட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா, இனிமே அம்பாளை குலதெய்வமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டு புடவை சாத்துறவா. அது ஒரு அமைப்பு இருக்கு. இதுல யாருக்கு எங்க பூசாரிகள்லாம் சொல்லுவா, அவளுக்கு தெரியும், ஓ நீங்க வந்து கட்டம் போட்ட புடவை சாத்துறவங்க அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, கட்டம் புடவை போட்டதா நேர் குலதெய்வம்னு அர்த்தம். அவளுக்கு தெரியும் லிஸ்ட். ஏன்னா இங்க எல்லாருக்கும் முடி இறக்கி பண்ணி எல்லாம் காலங்காலமா அங்கதான். முதல் முடி இறக்கிறது அங்கதான், முதல் புடவை சாத்துறது அங்கதான். இந்த முடி இறக்கிறதோ புடவை சாத்துறதோ மாறிடக்கூடாது. ஏன்னா அம்பாள் அந்த சுவாமித்துவத்தை எங்க கிட்ட வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருடைய குலதெய்வத்துக்குமே என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, எத்தனை இஷ்ட தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, ராமன் கிட்டேந்து இருக்கு. ராமனுக்கு குலதெய்வம் இதோ இந்த ஸ்ரீரங்கத்துல பாசிக்கக்கூடிய ரங்கநாதன். லப்துவா குலதனம் ராஜான்னு ஒரு பிரமாணம், ஆராதையே ஜெகநாதம்னு ஒரு பிரமாணம். வால்மீகியே இதெல்லாம் கொண்டு போய் சொல்றார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌசல்ய ஜபம் எல்லாம் பண்றாளாம். அஷ்டாட்சரத்தினால ஹோமம் எல்லாம் நடக்கிறதா. க்ஷௌமம் வேதமே கொண்டு போய் சொல்றது. க்ஷௌமம்னா வெண்பட்டு, அந்த பட்டை கட்டின்னு இருக்காளாம். கட்டிண்டு ராமனுக்கு ஸ்ரேயஸ் ஏற்படணும்னு சொல்லி ஹோமம் எல்லாம் பண்றாளாம். அப்போ வசிஷ்டர் வந்து முதல் நாளே சொல்லிட்டார், ராமா நீ ரொம்ப மடியா இருக்கணும், கீழே தான் படுத்துக்கணும். இதெல்லாம் ராமாயணத்திலே வர்றது நேர் வாக்கியமாவே. அப்போ பெருமாள் ஆராதனை பண்ணணும். யார் ஆராதனை பண்ணணும்னு கேட்டாக்கா, ஜெகநாதனான விஷ்ணு ஆராதனை பண்ணணும்னு சொல்றார். அப்போ சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து, அந்த இடத்துல சீதைக்கு வால்மீகி விஷாலாட்சின்னு ஒரு பதம் போட்டார். அது ஏன்னு அர்த்தக்காரள் ராமாயணத்துக்கு அர்த்தம் பண்றவாள்லாம் சொன்னா, பெரிய பெருமாள்கிட்ட வந்து நின்று ராமன் பூஜை பண்றதை பார்த்தா ராமனுடைய அழகை பார்க்கறதா இல்ல பெருமாளுடைய அழகை பார்க்கறதா? ஆழ்வார்ல இருந்து எல்லாருமே ஐயோ இந்த கண்ணுக்கு சமானமா ஒண்ணும் இல்லைன்னு கொண்டாடினாலே. அப்படி இருக்கக்கூடிய அழகு ரங்கநாதனது. அதனால இவரை பார்க்கறதா அவரை பார்க்கறதா அவளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அதனால அந்த காலத்திலேருந்தே ராமன் அவ ஆராதனை பண்ணியிருக்கா. அனந்தராம தீட்சிதர் கூட உபன்யாசத்துல ஸ்பஷ்டமா அந்த வம்சத்துல வந்த ஒரு ராஜா, ராமனுடைய வம்சத்துல வந்த பெரியவர் யுத்தத்துல தோத்து பிராணனை விட்டுட்டார். அப்படி போகும்போது கோபத்தினால ஒரு வார்த்தை சொன்னாராம், ஏ ரங்கநாதா, உன்னை எத்தனை நாள் நாங்க எங்க குடும்பத்துல ஆராதனை பண்ணியிருப்போம், இதுக்காக நீயே இந்த வம்சத்துல பிறந்து இதை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போனாராம். அது ஒரு காரணம். அதனாலதான் பகவான் தசரதரை பார்த்து இந்த வம்சத்துல பிறக்கணும்னு சொல்லி வந்து சேர்ந்தார்னு உண்டு, ரகுவம்சத்துல வந்து சேர்ந்தார்னு உண்டு. இன்னைக்கு நம்பெருமாள் கிட்டக்க இந்த 4 நட கதி அழகெல்லாம் அங்கதான் பார்க்கலாம். திவ்ய பிரபந்தத்துல பெரியவாச்சாம்பிள்ளை எல்லாம் சொல்லும் போது நடையழகை நம்பெருமாள் பக்கலிலே காணலாம், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பெருமாள் அங்கேருந்து இறங்கி வர அழகு, திரும்பற அழகு, கஜசிம்மக சௌவீரோன்னு ராமாயணத்துல சொன்ன மாதிரி தசரதன் என்ன பண்ணுவானா,
ராமன் இப்படி வான்னு கூப்பிடுவானா, திரும்பி போம்பானா, மறுபடியும் வாம்பானா போம்பானா, இந்த முன்பின் நடையழக பார்த்துட்டே இருப்பானா. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த ராமனுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ரங்கநாதன் கிட்டே இருந்து வந்ததுதான் இதெல்லாம். இந்த ராஜ தோரணை, மரியாதை, அந்த கிரமம் எல்லாம் எங்க வந்திருக்கும்னா நம்பெருமாள் கிட்டே இருந்து தான் வந்திருக்கும். இன்னைக்கும் நம்பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிறவாளுக்கு அது தெரியும். இன்னைக்கும் அருளப்பாடு சொல்லி நாயிந்தேன்னு சொல்லாம ரங்கநாதன்ட்ட நிக்க முடியாது. இத்தனை நேரத்துக்கு கிளம்புவார்னா அத்தனை நேரத்துக்கு கிளம்புவார். எங்கேயும் நிக்க மாட்டார்னா எங்கேயும் நிக்க மாட்டார். ஒரு மாலை பூணுவர்னா ஒரு மாலை பூணுவர். இதெல்லாம் அவர்கிட்ட தான் பார்க்கலாம். அதனாலதான் ரங்கேஷயம் ராஜவ தர்ஹனீயம் அப்படின்னு கொண்டு போய் சொன்னது. அதனால அவர் குலதெய்வ ஆராதனை பண்ணினதாக இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப அனுஷ்டானம் பண்றவாளுக்கு வெளி கோவில்லாம் ஒண்ணும் இல்லை. ஆத்துல அக்னிஹோத்திர உபாசனம் உண்டு, சிவ பூஜை உண்டு, சால கிராமங்கள் உண்டு. ஆனா குலதெய்வம்ங்கிறது அவசியம் ஒண்ணு உண்டு. அந்த குலதெய்வம் அவளை ஏதான கஷ்ட சமயங்கள்ல காப்பாத்தி இருக்கலாம். அப்ப அவ பெரியவா ஒரு பிரார்த்தனை பண்ணிப்பா, இன்னுமே என்னுடையதான இந்த வம்சம் உனக்கு அடிமை. அப்ப என்ன ஆயிடுறது, அந்த வீட்டுக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு பாத்தியதை வந்து விடுறது. அது என்ன காரணம், எது முதல்ல பண்றதா இருந்தாலும் அந்த சுவாமி கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். அந்த வம்சம் வளரணும், அது அந்த சுவாமியினுடையதான பொறுப்பு. அனந்தராம தீட்சிதர் ரொம்ப உத்தம வம்சத்துல வந்தவர். அவ பெரியவாள்லாம் முத்தண்ணாவாள்னு சொல்லிட்டு அவருடைய மகிமையே ரொம்ப ரொம்ப வசந்தது. அவளுக்கு குலதெய்வம் யாரு தெரியுமோ, எங்கள் ஹிருதயமூர்த்தியான சாஸ்தா. அதனாலதான் அவர் எந்த உபன்யாசம் பண்றதா இருந்தாலும் திரையம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூட மகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வத்தம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லாம சொல்லவே மாட்டார். அவ பரம்பரையில ஒருத்தர் யாகம் பண்ணியிருக்கார். அவ எல்லாருமே யாகம் பண்ணவாதான். அப்படி யாகம் பண்ணும்போது யாகம் எல்லாமே பூர்த்தி ஆயிடுத்து. தசரதனுக்கான மாதிரிதான் எல்லாமே பூர்த்தி ஆயிடுத்து. தசரதன் எல்லா யாகத்தை தானத்தெல்லாம் முடிச்சுட்டு, என்ன அஸ்வமேதம்னா என்ன யோசிச்சு பார்க்க முடியுமா, அப்பாடான்னு வந்து உட்கார்ந்தானா. சுவாமி இப்பயும் இவன் கிட்ட அந்த பொறுமை இருக்கான்னு சோதிக்கிறதுக்காக ஒரு ஏழை பிராமண ரூபத்துல வந்து எனக்கு எதான தானம் கூடன்னு கேட்டாராம். அவர் சுத்தி முத்தி அங்க இங்க பார்த்திருக்கார், எதுவும் இல்லையா. கடகம் இருந்ததா, அந்த கடகத்தை கழட்டி இந்தாங்கன்னு உடனே கொடுத்துட்டாராம். அதனால பகவான் கடக லக்னத்துல பிறந்தார்னு ஆச்சரியமா பெரியவாள்லாம் சொல்லுவார். ஏன் கடக லக்னத்துல பிறந்தார்? அந்த மாதிரி அந்த அனந்தராம தீட்சிதர் பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்கார், யாகம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, அவபிருத்தமே ஆயிடுத்து. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தானா. ஏன்னா அவ குலதெய்வம் பாலசாஸ்தா. ஓடி வந்ததான். ஓடி வந்து இப்ப எனக்கு எதான குடு, எனக்கு பசிக்கிறது அப்படின்னதான். இவர் அங்கங்க சுத்தி முத்தி பார்த்திருக்கார், ஒண்ணும் இல்லை. என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. இனிமேதான் ஆகாரங்கள் ஆகணும், பாயசம் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னாராம். ஆண்டவனுக்கு ரொம்ப பிரியமே பாயசம் தான். இன்னைக்கும் கருடக்குறிச்சி சாஸ்தா பிரீத்தியில நூறணியில அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும், ஒரு 3 உருளி இருக்கும். உருளினா ஒரு 2 பேர் அதுக்குள்ள படுத்துக்கலாம். கழிய போட்டு கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரியான உருளி. அந்த உருளி எதிரில் பாயசம் ஆயிண்டே இருக்கணும். இவர் பூஜை பண்ணும்போது அதை பார்த்துட்டே இருப்பார். அங்கேருந்தே நிவேத்தியமாகும் சாஸ்தா பிரீத்தியில. அப்படியே நிவேத்தியமாகும். நிவேத்தியமான எடுத்து பரமாறுவா. அதுக்கு சதசதயம்னு பேர் அந்த பாயசத்துக்கு. சாஸ்தா பிரீத்தின்னு அந்த பாயசம் அவசியம் இருக்கணும். பகவானுக்கு அந்த பாயசமே, அதனாலதான் அவருக்கே பாயசான்ன பிரியாய நமகான்னு இருக்கு. அந்த பாயசத்து மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். அந்த மாதிரி என்ன இருக்கு, இந்த குழந்தை கேட்டு இருக்கு. கேட்ட உடனே கொதிக்கிற பாயசம் தான் இருக்குன்னு சொல்லி அவ சொன்ன உடனே அந்த பாயசத்தை கொண்டு வந்து, இல்ல பரவாயில்ல எனக்கு கொண்டு வான்ட்டார். கொண்டு வந்து வேக வேகமா குடிச்சுட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை கொதிக்கிறதான பாயசத்தை குடிக்க முடியுமான்னு பார்த்திருக்கா. கொஞ்ச நேரத்துல யாகம் பண்ண பெரியவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இப்படி பாயசம் இப்படி ஆயிடுத்து, அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கேட்டான்னு. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கார். எங்க குலதெய்வமே வந்திருக்க போதாடா அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தையை காணல. இவர் ஓடி போய் அவ குலதெய்வம் சன்னதிக்கு, எருமத்தல கிராமம் திரையம்பகபுரம்னு பேரு, செங்காலிபுரத்துக்கு, அங்க போய் நமஸ்காரம் பண்ணி சரணாதி பண்ணாராம். சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி, நான் தான் வந்தேன், கவலைப்பட வேண்டாம், யாகம் எனக்கு திருப்தி ஆச்சு, ஒத்துண்டேன் நான் பூர்ணமானாராம். ஏன்னா சாஸ்தாவுடைய சஹஸ்ரநாமத்துலதான் பின்னாடி அப்தோரியாம கிருத்துமயாய நமஹ, வாஜபேயாத்ம தெய்வதாய நமஹ, பௌண்டரீக பலப்பிரதாய நமஹ, இப்படின்னு எல்லா யாகங்களுக்குமே ஒரு அத்தியக்ஷனாக பகவானை கொண்டு போய் பேசியிருக்கு. அதனால அதுக்கு ஊர்ஜிதம் பண்ணுமா போல சாஸ்தா பண்ணி கொடுத்தாருன்னு உண்டு. இது எதுக்கு சொல்ல வரேன், அனுஷ்டானமா இருக்கிற எத்தனையோ பெரியவாளுக்கும் இந்த குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குலதெய்வத்தை வச்சுட்டு இருக்கிறவன் யாரு தெரியுமோ, திருப்பதிகாரன் தான். யாருக்கு தெரியறதோ தெரியலையோ எல்லாம் நான் வச்சுக்கிறேன் அந்த பொறுப்பேன்னு வச்சுடுவார் அவர். எங்க குருநாதர்ல இருந்து எல்லாருக்கும் குலதெய்வம் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன்னா அவளுக்குலாம் அப்படி ஒரு ஈடுபாடு. புரட்டாசி சனிக்கிழமைனா ஒரு மாவிளக்கு போட்டு வெங்கட்ரமணா கோவிந்தான்ட்டா அவளுக்கு ஒரு திருப்தி. இங்க ஆச்சு, நேத்து தான் ஆச்சு. நேத்தே நம்ம ஆசிரமத்தில் 4 சனிக்கிழமை மாவிளக்கு உண்டு. நேற்று அடியன் ஒரு இதுக்கு போற காரணத்தினால இவனை விட்டு பூஜையை பண்ணிவிடு நீ அப்படின்னு பண்ணிவிட்டு மாவிளக்கும் போட சொல்லியாச்சு. மாவிளக்கு போட்டா காணிக்க சமர்ப்பணம் பண்றது உண்டு. காணிக்கையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. வண்டியில வந்துட்டு இருக்க நான் சொல்லிட்டு இருக்கேன், காணிக்கையும் சமர்ப்பணம் பண்ண சொல்லியாச்சுன்னு. ஆனா மனசுக்குள்ள அதோ நாம இன்னைக்கு சேவிக்க முடியலையேன்னு நினைச்சுட்டு
மடத்துக்கு சிங்கேரி மடத்துக்கு போக வெங்கட்நாராயணாரோட வழியா தான் போறேன். நேத்து சரியா புரட்டாசி சனிக்கிழமை ஒருத்தர் நாமம் போட்டு கையில பெருமாளுடைய படத்தை வச்சுன்னு காணிக்கைக்கு நிக்கிறா. நான் உடனே சொன்னேன், அப்பா எது இருக்கோ சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அவனும் பண்ணா. அதான் அவனுக்கு தெரியும் எதுக்கு 1க்கு 2 வாங்கிக்கணும்னா அவன் வாங்கிப்பான். அது அவன்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம். அதனால இதெல்லாம் நாம ஏதோ ஒரு நம்பிக்கைக்கோ ஏதோ ஒரு இதுக்கு அப்படி ஆறதுன்னு சொல்ல முடியாது. அது இப்படி ஆகணும், அன்னைக்கு சனிக்கிழமையா ஏற்படணும்னு என்ன இருக்கு? அதனால இது பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, குலதெய்வத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு இது உண்டு. அந்த குலதெய்வத்துக்கு அந்த சம்பந்தம் உண்டு. அந்த குலதெய்வத்தை மீறி அந்த முதல் முடியவோ வேற எதையோ பண்ணிட்டா அந்த தெய்வம் அதை காமிச்சு கொடுக்கும். அதுக்கு உதாரணம் எங்களுடைய கோவில்லையே சுப்பிரமணியம்னு இருக்கார், ராசிபுரத்துல இருக்கார். இப்ப ஒரு கோவில்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவர் எங்கிட்ட சொன்ன அனுபவம் இது. அவருக்கு சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது முதல் முடி எடுக்கணும். இத்தனைக்கும் அவளுக்கு ரொம்ப பக்கம் கண்ணூர்பட்டி. அப்படி எடுக்கிற சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அவ வேற எங்கேயோ முடி எடுத்துட்டாலோ என்னமோ தெரியல. என்ன எடுத்து முடி எடுத்த கொஞ்ச நாள்லயே இந்த காதுல வரிசையா புண்ணா வந்துடுது. என்ன காரணம் பண்ணி பார்த்தோம், அவருக்கு சரியாகல. அப்புறம் அவ பெரியவா யாரோ, ஏண்டா நம்ம குலதெய்வத்துக்கு போய் முடி எடுத்து அங்கன்னா காது குத்தணும், அது பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே கோவிலுக்கு வந்து முடியறைக்கி புடவை சாத்தின உடனே அது அவருக்கு சரியாயிடுதுன்னு அவரே இந்த அனுபவத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால இன்னைக்கும் அந்த முடி இருக்கிறதும் அந்த இதையும் குலதெய்வம் தங்கிட்ட வச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அந்யோன்யம் வேணும். இன்னைக்கும் கேரளத்துல பிரஷ்னம்னு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த பிரஷ்னத்தை பார்க்கும்போது அவள்லாம் சொல்ற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், குலதெய்வ அனுகிரகத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க, மத்த எல்லாம் தானா வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்துடுத்துன்னா எதை வேணா எப்ப வேணா சாதிக்கலாம். அந்த குலதெய்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு விசேஷமான மூர்த்தி தான் எங்களுடைய அம்பாள். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பிரத்யட்சமா பிரதி ஒத்துருக்கும். நான் நின்று அந்த காரியத்தை பண்ணியிருக்கேன்னு அம்பாள் பண்ணி கொடுத்த விஷயத்தெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. எத்தனையோ அனுபவங்கள் சொல்லிண்டே போயிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு விசேஷமான மூர்த்தி எங்க அம்பாள். இந்த அம்பாளுக்கு ஆரம்ப காலத்துல எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்கா, சுதா கலாபமா, அதாவது சிமெண்ட்ல பண்ணி அம்பாள் ரொம்ப மேல பாக்குற மாதிரி ரொம்ப உக்ர ரூபமா இருந்ததா சொல்லுவா. ஸ்திரீகள்லாம் யாருமே உள்ள வரமாட்டாளாம். சொல்லித்தான் கேள்வி. நேற்று கூட ஒரு அம்மா சொன்னது எல்லாத்தையும் சொன்னார். யாருமே உள்ள வரமாட்டாளாம். கீழே ஏரிக்கரையில புருஷாலாம் போவா. புடவையை வாங்கின்னு போனோம். ஏன்னா இப்ப அந்த புடவை வந்து சேலத்துல கோபால பத்ம விலாசன்னு ராஜகணபதி கோயில்கிட்ட ஒரு கடை உண்டு. அந்த இடத்துலதான் கிடைக்கும். அந்த புடவைக்கு இன்னொரு மகிமை என்னன்னு கேட்டாக்கா, கடையில சாமான்யமா வச்சிருக்க மாட்டா. 10-15 நாளுக்கு முன்னாடியோ 1 மாசத்துக்கு முன்னாடியோ போய் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவகிட்ட ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி தரணும். அதை நெய்யும் போது அந்த நெய்யறவா ரொம்ப ஸ்ரத்தையோட நெய்வாளாம். பெரியவாள்லாம் சொல்லி கேள்வி. அந்த புடவையை வாங்கி ஆத்துல வச்சுக்க மாட்டா. நாளைக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த புடவையை வாங்கிப்பா. வாங்கிட்டு நேரா கோவிலுக்கு கொண்டு போவா. அங்க போன உடனே புடவைய நனைச்சு அதுக்கப்புறம் அது காயணும். அது காஞ்ச உடனே அதை எடுத்து அம்பாளுக்கு சாத்தி பூஜை எல்லாம் ஆகும். அங்கங்க அவாவா தெரிஞ்சவாழ தன ஸ்தோத்திரம் அர்ச்சனை இதெல்லாம் சொல்லுவா. புருஷாலாம் மேல உட்காந்து இருப்பா. கற்பூர தீபாராதனையும் போது எல்லாரும் வந்து அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு போவா. இது கோயிலினுடைய ஒரு வழக்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலங்கள்ல ஆஹா கடையெல்லாம் மாறித்து நன்னா வந்து சேர்ந்தது. அப்ப புடவைய முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ 5 நாள் முன்னாடியோ சொல்லிவிட்டா இப்பெல்லாம் போனா வாங்கிட்டு விடலாம் புடவைய. அப்படிதான் இருந்தது. இந்த புடவைக்கு இன்னொரு பெரிய மகிமை என்ன இருக்குன்னு கேட்டா, கல்யாணம் ஆன உடனே நாட்டு பொண்ணையும் பிள்ளையும் அழைச்சிண்டு கோவிலுக்கு போனோம். அன்னைக்கு புடவை சாத்தணும். புடவை சாத்தி முடிச்ச உடனே பூஜாரி என்ன பண்ணுவார், எல்லா பூஜையும் முடிஞ்ச உடனே ஒரு தட்டுல எல்லாரையும் அந்த பக்கம் போக சொல்லிடுவார். அப்பெல்லாம் ஒரு ரூம் இருந்தது. இப்ப நன்னாவே ரூமும் நன்னா இருக்கு. அங்க உட்காந்துக்கணும். உட்காந்துட்ட உடனே அவர் பூஜை எல்லாம் முடிச்சு அம்பாள்கிட்ட இந்த சாத்தின புடவையை எடுத்துட்டு வேற புடவையை சாத்திட்டு இந்த புடவையை ஒரு தட்டுல மடிச்சு வச்சு அதுல அம்பாளுடைய குங்குமம் பிரசாதம் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து கொடுப்பார். கொடுத்த உடனே மாமனார் மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புடவையை எடுத்து நாட்டு பொண்ணு அங்கேயே கட்டிக்கணும். கட்டினுட்டு வந்து அம்பாளை நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் அதை பத்திரமா மடிச்சு எடுத்து வச்சு ஊர்ல எடுத்துட்டு போய் பீரோலையோ எங்கேயோ பத்திரமா வச்சுடுவா. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சு காத்தால எழுந்திரிச்சு பார்ப்போம். இன்னைக்கு பண்டிகை, அதாவது வரலட்சுமி விரதம் இல்ல வேற ஏதானா பட்டு புடவை கட்டி நாங்க பார்த்தது இல்லை. அம்மா எல்லாம் பெரியாண்டவன் புடவை கட்டிட்டு இருந்தானா, ஓ இன்னைக்கு நம்மளுக்கு பண்டிகை போல் இருக்கு. ஆமா நேத்தே சொன்னா இல்லையா, வரலட்சுமி விரதம் சொன்னா இல்லையா, ஓ பெரியாண்டவன் புடவை இருக்கு. அந்த அன்னைக்கு தான் அதை கட்டிக்கணும். மறுபடியும் எடுத்து நினைச்ச மாதிரி எல்லாம் உணர்த்த மாட்டா. ஜாக்கிரதையா பார்த்து மடியா உணர்த்தி எடுத்து மறுபடியும் சுத்தி உள்ள வச்சுடுவா. ஒரு வயசானதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பெரியாண்டவன் புடவை தவிர வேற எதுவும் கட்டிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் நியமங்களோட அந்த புடவையை கட்டிட்டு இருக்கிறவா உண்டு. எங்களுக்கு தூளி போட்டது அந்த புடவை, கீழே படுத்துண்டது அந்த புடவையில. அந்த புடவையில படுத்துண்டா என்னமோ அதோடைய ஒரு மிருதுத்தன்மை அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். வேற எதுவும் சொல்ல முடியாதது.
அது ஒரு மிருது மாதிரி இன்னுமே அதை அனுபவிக்கல. அது எத்தனை விதமான சையாசனம் சுகாசனம் இருந்தாலும் இதுதான். இதை போட்டுன்னு படுத்துனுட்டா அது அவ்வளோ ஒரு பெரிய திருப்தி. அது எங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தையோட அந்த அனுபவிச்ச அந்த அனுபவம் உண்டு. அதை ஒரு இடத்துல என்ன பண்ணிவிட்டா, ஒரு தடவை படுக்கையில மேல போட்டு குழந்தைய அதில் விடும்போது இந்த புடவையை போட்டு வச்சுட்டா. அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல அம்பாள் எங்க பெரியவா கடமையில போய் யாரோ ஒருத்தர் சொன்னாலாம், குழந்தைக்கு ரட்சைக்கு என் புடவை உண்டு, அதுக்குன்னு படுக்கையில போடாத கீழே போடுனாள். அதனால அந்த புடவைக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. இந்த புடவைனாலே பெரியாண்டவன் புடவை பார்த்தாச்சுனாலே சரி அப்படின்னு ஒரு திருப்தி உண்டு. அந்த புடவை அப்புறம் எல்லாரும் கட்டிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். இது அந்த கோவில் அம்பாளைய குலதெய்வமா வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த புடவையை கட்டிக்கிறதுன்னு ஒண்ணும். அடியே அப்பெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். நேற்று கூட அவர்கிட்ட சொன்னேன், இந்த குலத்துல எல்லாரும் வந்தவாளுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எது இருக்கோ இல்லையோ எல்லாம் இருக்கும், எங்க அம்பாள் கொடுப்பா. அங்க அம்பாளுக்கு சாத்தின புடவைய நேரடியா கட்டிக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமை இந்த குலத்துக்கு தான் இருக்கு. அதனால ஸ்திரீகள் நீங்கள்லாம் சந்தோஷப்படுங்கன்னு நான் இதுல இருக்கிறவாளெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா அம்பாளுக்கு சாத்தின புடவைய நேரா கட்டிக்கலாமே, அப்படி ஒரு அனுகிரகம் இருக்கு. எல்லா இடத்துலையும் கட்டிக்கிறா. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, அந்த புடவையை பார்த்தாலே அப்படி ஒரு பக்தி பாவம் எங்களுக்கு உண்டு. பெரியாண்டவன் புடவைன்னு உண்டு. அப்படி அம்பாளுடைய சன்னதி ரொம்ப உக்ரமாகவும் யாரும் போக முடியாத மாதிரி இருந்தது. ரொம்ப பிரத்யக்ஷம். ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கிறவாள்லாம் ராத்திரி ஆனா பயந்து பாலாம். விளக்கு இது பண்ணியாச்சு, அம்பாளுடைய நடமாட்டம் இருக்கும், இந்த பக்கமே யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப சிரத்தை உண்டு. இன்னைக்கு இருக்குது. அப்ப பழைய வாழ்லாம் அதெல்லாம் சொல்லுவா. அப்படி இருந்துட்டு. அதற்கு அப்புறமா எல்லாரும் இந்த முடியெடுக்கிறது எல்லாம் பண்றதுன்னா அந்த ஊர்லயே சொந்தக்காரா ஒருத்தர் இருந்தார், நரசிம்மன் அர்த்த வாழ்லாம் இருந்தார். அங்க போய் லெட்டர் போடுவாளாம். அப்பெல்லாம் லெட்டர் போட்ட உடனே அவர் இந்த புடவை மற்ற சாமான்லாம் ஏற்பாடு பண்ணி வைப்பார். புதுச்சத்திரத்துக்கு வரணும். புதுச்சத்திரத்திலேருந்து இந்த வண்டியில மாட்டு வண்டியில வந்ததெல்லாம் உண்டு எல்லா பெரியவாளும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல கார் இருந்தது. பஸ் எல்லாமே எங்களுக்கே அடியனுக்கே தெரிஞ்சு நாங்கெல்லாம் தீபாவளின்னா கோவில்ல தான் இருக்கிற வழக்கம். அப்பெல்லாம் என்னன்னு கேட்டாக்கா, கண்ணூர்பட்டியிலேருந்து அம்பாள் சன்னதியிலேருந்து மாரியம்மன் கோயிலுக்குள்ள வந்துருவோம். அங்க ஒரு மாரியம்மன் கோயில் உண்டு. இங்க பண்ணினா அங்கேயும் புடவை சாத்துறது பொங்கல்லாம் உண்டுன்னா அங்கேயும் உண்டு. அங்க வந்துருவோம். அங்க வந்துட்டு எத்தனையோ நாள் நடந்து சத்திரத்துக்கு வரணும். புது சத்திரத்தை சத்திரம்னு சொல்ற வழக்கம். நான் அடியனே அம்மாட்ட சொல்லியிருக்கேன், இப்படி என்ன நடக்க வைக்கிறியா, இங்கேருந்து இவ்வளவு தூரம் வரணுமா இருக்கு அப்படின்னு நானே கோபிட்டுலாம் சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப சௌகரியம் வந்துடுத்து. அங்கேயே நிறைய வேன்லாம் நிறுத்தி வச்சு விடுறா. அப்ப எல்லாம் பண்ணணும்னா அப்ப ஒரு ஆத்துக்கு லெட்டர் போட்டு சுட தண்ணி, அப்புறம் முடியெடுக்கிறதுக்கு அந்த இவாளெல்லாம் வர சொல்லணும். அப்புறம் பூசாரிட்ட சொல்லிடுவா. அந்த பூசாரிட்ட சொல்லி யார் முறையோ அவர்கள் அந்த கிரமமா எல்லாம் பண்ணி தரதுங்கிற ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்தது. இப்ப ரொம்ப சௌகரியமா புடவை சாத்துறதுக்கான சௌகரியம் எல்லாம் பண்ணி வச்சுட்டா கோயில். இப்படி இருந்துட்டு இருந்தது. அம்பாள் அப்பெல்லாம் யாரும் நிறைய பேர் தரிசனம் பண்ண முடியாம இருந்த போது அந்த கோயிலுக்கு என்ன ஒரு பெரிய மகிமைன்னா, இது ஒரு கிராமம் சார்ந்த கோவில், தனியாருடைய ஒரு குலதெய்வம், அப்புறம் நிறைய பரிவாரங்கள்லாம் உள்ள கோவில். இங்க விசேஷமா 2 ஆச்சாரிய சுவாமிகளும் அங்க வந்து அனுகிரகம் பண்ணி, அம்பாள் ரொம்ப உத்கிருஷ்டமான சக்தியப்பா, இந்த அம்பாளுடைய சாநித்தியம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. படங்கள்லாமும் இருக்கு. அப்பதான் பெரியவாள்லாம் மகான்கள்லாம் வந்து அம்பாளுடையதான அந்த உக்ர கலையை கொஞ்சம் இது பண்ணி எல்லாரும் நன்னா சேவிக்கிற மாதிரி வைங்கோ, எல்லாரும் கோவிலுக்குள்ளேயே வரலாம், ஸ்திரீகள்லாம் வரலாம் அப்படின்னு வச்சு, அப்ப மேல வானம் பார்த்து இருந்த இடத்த 70களுக்கு அப்புறம் அம்பாளுக்கு அழகா இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் சொதையில எல்லாத்தையும் பண்ணி, உள்ள இருக்கிற மூர்த்தி அந்த இடத்த யாரும் எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது. இப்ப சமீபத்துல கும்பாபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் நாங்கள்லாம் கேட்டோம், அம்பாளுக்கு உத்தரவு கேட்டோம், அம்பாளை வந்து ஏதான மூர்த்தி இது பண்ணலாமான்னு. அதுக்கு எந்த காலத்துல இந்த உத்தரவு வரவே இல்லை. அதனால இருக்கிற அம்பாளை அப்படியே வர்ண கலாபம் திருப்பி பண்ணி பெட்டி போடுறதுன்னு உண்டு. பழைய சிவன் கோவில்கள்ல பிராச்சீனமான சன்னதியில இருக்கிற மூர்த்தியை பாலாலயம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, மரப்பெட்டி போட்டு உள்ளுக்குள்ள இது பண்ணி ஒரு காலம் பூஜை நடக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு எல்லாருக்கும் அப்படிதான். அந்த மாதிரி எங்க அம்பாளுக்கு அந்த பெட்டி போட்டு அதுக்கப்புறம் சுத்தி எல்லாம் ஆச்சு. எல்லாருடையதான ஒரு பெரிய ஒரு கைங்கரியம், எங்க அம்பாளுடைய ஒரு அனுகிரகம். கருங்கல்லுல காலத்துக்கு இது இல்லாத மாதிரி இப்ப முழுக்க கருங்கல் திருப்பணியாவே அம்பாளுக்கு நடந்து, மகாமண்டபங்களோடவும் அர்த்த மண்டபங்களோடவும் இந்த 5 ரிஷி 4 ரிஷிகளுக்கு சன்னதியும், அதாவது தூணுலியே அம்பாளை உபாசனம் பண்ணின மனு சந்திர குபேரச்ச லோபா முத்ரச்ச மன்மதகான்னு 12 பேர். அந்த 12 பேரை தூணுல போட்டு இன்னைக்கு ஜாம் சன்னதி போய் சேவிக்கிறவாளுக்கு ரொம்ப விசேஷமாக அமையிறது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல அவள்லாம் அங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கா. சமீபத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது 2-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ணூர்பட்டி பக்கத்துல தான் சேந்தமங்கலம்னு ஒரு ஊரு. அங்க எங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. அங்கதான் சாந்தானந்த சுவாமியுடைய குருநாதரும் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனும் நடக்கக்கூடிய பிரம்மேந்திராளாவும் இருந்த ஸ்வயம் பிரகாச பிரம்மேந்திரர்னு சொல்லக்கூடிய சேந்தமங்கலம் பெரிய சுவாமிகள் தான் எங்க பெரியவாள்லான்னு சொல்லுவா. அப்படியாப்பட்ட பெரிய மகானுடைய சமாதி அங்க இருக்கு. தத்தருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கோவில் அதுதான். கிர்னார்னு குஜராத் கிட்டக்க
10,000 படிக்கு மேல தத்த பாதுக சன்னதி இருக்கு. சேந்தமங்கலம் பெரிய சுவாமிகள் அங்க போயிருந்த போது தத்தர் அவருக்கு பிரத்யட்சமாயி எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோவில் கட்டுன்னு சொல்லி யார் கிட்டக்க, எல்லாத்தையும் விட்டு அவதூத்தர் கிட்டக்க. அப்ப பெரியவா கேட்டாராம், நானும் அவதூத்தன், எனக்கு ஒண்ணுமே காரியம் இல்லையேன்னாராம். இல்ல இல்ல, நீ அதை பண்ணணும்னு சொல்லி இங்க வந்து பெரிய சுவாமிகள் முதல்ல கோவில் பண்ணினார். அவருடைய அனுகிரகம் தான் இன்னைக்கு எக்கச்சக்கமா. சாந்தானந்தருடைய அனுகிரகத்துல இன்னைக்கு கூட சேலையூர் ஸ்கந்தாசிரமத்துக்கு போன போது மூர்த்திகள் எல்லாம் பார்த்தா ஆச்சரியம். அது சாந்தானந்த சுவாமியால தான் முடியும். காரணம் அவருக்கு அந்த குரு கட்டாட்சம். அவர் சொல்லுவாரா, அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, ஏன்பா நான் புதுக்கோட்டை இப்ப நவராத்திரியில் இருந்தபோது கூட சொன்னேன், இதெல்லாம் சாமான்யமா பண்ண முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் சாந்தானந்த சுவாமிகள். அவர் உடனே இல்ல சுவாமிகளே, உங்களாலதான் முடியும். அசடு, நான் அப்படி சொல்லல, ஒரு இடத்துல சொல்லி ஸ்தபதி வந்து இந்த காரியமெல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா, எங்க குருநாதன் அவளை பின்னாடி இருந்து தள்ளினதுனால நடந்ததுப்பா, எங்க குருநாதன் அனுகிரகம்ப்பா இது அப்படிம்பாராம். அப்படி ஒரு பெரிய மகான் சேந்தமங்கலத்தில் அவளுடைய சமாதி இருக்கு. அவளுக்கு நிறைய சிஷ்யெல்லாம் உண்டு. அதுல சுரஜானந்தர்னு ஒரு மகான், அவருடைய சிஷ்யர், பிரசிஷ்யோட சிஷ்யர். அவளுடைய இடத்துல இருந்து வந்து பெரியவாளுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவா. டிசம்பர்ல அவருடைய ஆராதனை தினம் வரும். அவருடைய ஆராதனை சரியா ஹனுமத் ஜெயந்திக்கு முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு. ஆனா அவள்லாம் இங்கிலீஷ் டேட்டை வச்சு 1948 சமாதி பெரிய சுவாமிகள். அதனால அவள்லாம் அந்த தினத்தை வச்சு கொண்டாடுவா. அப்ப அவர் சுவாமிகளே இருந்திருக்கார், சுவாமிகள் வந்திருக்கார். அப்படி வந்திருந்த போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை எங்கிட்ட சொன்னது அதிஷ்டானத்துல பூஜை பண்ற பூஜகர். என்ன கேட்டாக்கா, எங்களுக்கு பூர்வாசிரமம் ஊர் கண்ணூர்பட்டின்னு தெரியும். அப்ப அவர் சொன்னார், சுவாமிகளே உங்க அம்பாளை பத்தி உங்க ஊரை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவ எங்கிட்ட சொன்னா. ஏன்னு கேட்டாக்கா, அவர் பேசிட்டு இருந்திருக்கார். எங்கப்பா சுவாமிகள் இங்க இருந்தாரு, நெரூர் சுவாமிகள் எங்கன்னு இருக்கார். இல்ல அவருடைய கோவில் வேலை ஆயின்னு இருக்குன்னு எந்த ஊருன்னு கேட்டிருக்கார். கண்ணூர்பட்டி, அம்பாள் இங்க இருக்கா. அதை பத்தி குருநாதரே சொல்லியிருக்கார். யாரு, சுரஜானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காராம். ஒரு தடவை அவர் பெரிய சுவாமிகள் பூஜைக்காக வந்திருந்தாராம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு அவருக்கு எங்கேயோ எப்படி மதுர கவிகளுக்கு ஆழ்வார் இருக்கிற இடம் ஒரு ஜோதியா தெரிய ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவருக்கு ஒரு ஜோதி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கார், வா வண்டியில உட்காரு, எங்க நான் நிறுத்த சொல்றேனோ அங்க நிறுத்தணும், கிளம்புன்னு சொல்லி அப்படியே வா போயிட்டே இருந்திருக்கா. சரியா புதுச்சத்திரம் தாண்டி கண்ணூர்பட்டி வந்து கோவில் வாசல்ல நிறுத்தி உள்ளுக்குள்ள போனோம்னா அவர் சொன்னாராம், மகாசக்தி இங்க இருக்கப்பா, ஆதிபராசக்தி இது, இதனுடைய சாநித்தியம் யாரு எப்ப பிரதிஷ்டை பண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது, இதனுடையதான மகிமையை சொல்ல முடியாது, எப்பனாலும் யாரா நீங்கள்லாம் வந்தா தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னாலாம். அதை எங்கிட்ட அப்புறம் அவர் எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்க அம்பாளை பத்தி அவர் சொன்னது இருந்ததுன்னு. சமீபத்துல நாங்க கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது பிரஷ்னம் பார்த்தோம். ஏன்னா முன்னாடி நடந்த விஷயங்களை பிரஷ்னத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். மகான்கள் இருந்தா மகான்கள் சொல்லுவா. அதனால பிரஷ்னம் பார்த்தோம். அப்போ ஒரு வார்த்தை வந்தது, இந்த அம்பாள் எந்த காலத்துல எந்த சமயத்துல தோன்றினான்னு யாராலையும் சொல்ல முடியாது, ரொம்ப உத்தமமான சக்தி, வசந்த சக்தி, எதுக்கும் கட்டுப்படாத சக்தி, நீங்கள்லாம் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, கை கூப்புங்க, போற உங்களை காப்பாத்துவா, வேற எதுவும் நீங்கள்லாம் பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்னு அர்த்தம். ஆனா அம்பாள் வேற எதையும் எதிர்பார்க்கல, அப்படி ஒரு விசேஷமான சக்தி உங்க அம்பாள் அப்படின்னு அவரும் அதை திரும்பி சொன்னார். அது அப்படி ஒரு பெரிய மகிமையோடு சேர்ந்த கோவில் கண்ணூர்பட்டி பெரியாண்டவன் கோவில். சுவாமியினுடைய அனுகிரகம், அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு. அம்பாளுக்கு ஆன உடனே அக்ரஹாரத்துல சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு, பெருமா கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. இன்னைக்கு ஊரு ரொம்ப விருத்தியோட சேர்ந்து எல்லாரும் எப்ப வந்தாலும் சௌகரியமா வந்துட்டு போறதுக்கு, தங்கிட்டு போறதுக்கு அந்த மாதிரியான சௌகரியங்களாக அமைஞ்சது. அம்பாளுடைய அனுகிரகம் கும்பாபிஷேகமாகி அடியனுக்கும் அங்க ஒரு சாதுர்மாசியம் கோவிலுக்குள்ளேயே கிடைச்சது. அம்பாள்கிட்டே நித்தியம் இருந்து காத்தால சாயங்காலம் தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பும் கிடைச்சது. இந்த அம்பாளை குலதெய்வமா வச்சுட்டு இருக்கிறவா இன்னைக்கு அங்க இங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் இருக்கா. வெளிநாடு என்ன அங்க என்ன எல்லா இடத்துலயும் இருக்கா. எல்லாரும் கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கா. முக்கியமா விஜயதசமி நவராத்திரி காலத்துல தேவி மகாத்மிய பாராயணம், சண்டி ஹோமம், இது ரொம்ப முக்கியமா நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்திலேருந்து நாமக்கல் அம்பாள் கஃபே, இவர் ராமச்சந்திரையர் அவர் தான் இருந்து கோவில் அப்பெல்லாம் எல்லாத்தையும் இருந்து பண்ணினார். அதுக்கப்புறம் இப்ப அவளுடையதான சந்ததிகள்ல இருக்கிற கணேசன் ஐயர் இவாள்லாம் சேர்ந்து அங்க நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கு. இப்ப கமிட்டி இதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு யார் எந்த சௌகரியம்னாலும் வந்து பண்ற மாதிரியான எல்லா விதமான அமைப்பும் கோயில் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, இப்படி ஒரு விசேஷமான அம்பாள், பெரியாண்டவன் சொல்லக்கூடியதான பராசக்தியான அம்பாள், அக்னி கிரீட்டம், சதுர்புஜம், சூலம் இங்கே, கபாலம் இங்கே, இந்த இடத்துல நாகபாசம் உடுக்க, இந்த இடத்துல நாகபாசம், இதுல இப்படிதான் படுத்துட்டு இருக்கக்கூடியதான அமைப்பு இந்த அம்பாளுக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தான் நடந்தது. அம்பாளுக்கு ஒரு ரொம்ப முன்னாடி கொஞ்சம் ஒரு 80 அந்த மாதிரியான, அதுக்கப்புறமா இருக்கலாம், வருஷம் எனக்கு சரியா தெரியல. அப்ப கோவில் எல்லாம் மேல ஒரு பழுது பார்த்து ஒரு பெயிண்ட் அடிச்சு ஏதோ ஒரு காரியம் பண்ணிடுவோம், கும்பாபிஷேகம் கிடையாது, ஏதோ பண்ணிடுவோம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும்.
கோயில் இப்பயுமே பார்த்தா ரொம்ப சோலையான இடத்துல தான் இருக்கும். சுத்தி மரம், கிளி, எப்ப பார்த்தாலும் ஒரு சப்தம், எந்த ஒரு ஆளாரவம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும். இப்பயும் அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன எடுத்து ராத்திரி இந்த பெயிண்ட் அடிக்கிறவாள்லாம் படுத்து நடுவில் எப்ப முடிகிறதோ அப்ப அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கார். அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், ராத்திரி ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும், தூக்கம் வரல. சரி பெயிண்ட் அடிக்கிறத மறுபடியும் ஏந்திரிச்சு அவன் பாட்டுக்கு பண்ணுவோமேன்னு சொல்லி இந்த லைட்டை வச்சுட்டு வந்து காரியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கார். திடீர்னு சுத்தி எல்லா இடத்துலயும் லைட் ஆஃப் ஆயிருக்கு, கரண்ட் போயிருக்கு நான் நினைச்சிட்டு இருந்திருக்கார். இவர் இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கார். கீழே பார்த்திருக்கார், அதிர்ந்து போயிட்டார். உடம்பு முழுக்க சுத்தி நெருப்பு. இந்த நாங்க சொல்லக்கூடிய இந்த பெரியாண்டவன் புடவேன்னு இருக்கிறது அம்பாள் மேல சாத்தி இருக்கிறதா இருக்கு. அப்படியே சுத்தி நடந்து வந்து மறுபடியும் இப்ப படுத்துட்டு இருக்கிற இடத்துல அம்பாள் படுத்துன்ற மாதிரி இருக்கிறத பார்த்து அவருக்கு திடீர்னு ரொம்ப நரம்பு இதெல்லாம் ரொம்ப இதா போய் கீழே விழுந்து அடுத்த நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் ஆகி ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அப்போ கணேசன் சொல்றவர் நேரா அவரை போய் பார்த்து, என்னப்பா என்ன ஆச்சு, கோவில் வேலை இருந்தா இப்படி ஆயிடுத்துன்னு சொன்ன உடனே அவர் அப்புறம் கொஞ்சம் சுவாதீன நிலைக்கு வந்து இந்த விஷயத்தை சொன்னாருங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள் கோவிலை சார்ந்தும் அவாவா பிரார்த்தனை பண்ணிட்ட மாத்திரத்துல அவளுக்கு நடந்த விஷயங்களும் இன்னைக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை, நாங்கள்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அது காரணம் பெரியாண்டவனுடைய ஒரு அனுகிரகம். இது பிரதி ஒருத்தருக்கும் அனுபவம், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி பரிவாரங்களோடு சேர்ந்த மூர்த்தி பெரியாண்டவன். அந்த அம்பாளுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஒரு குறையும் இருந்தது. புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சாஸ்திரிகள்லாம் ஒரு அஷ்டோத்திரத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு தியான ஸ்லோகத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. ஆனா அம்பாளுக்குன்னு ஒரு ஸ்தோத்திர ரூபங்களா ஏதான வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அதை போக்கக்கூடிய ஒரு விதமாக ஸ்ரீ ராமலிங்கம், கண்ணூர்பட்டி ராமலிங்கம், அவர் இங்க ட்ரஸ்டி, சுவாமியுடைய சிஷ்யர், சாக்தர். அதை விட ஒரு பெரிய காரியம் ஸ்ரீவித்யா பிரஸ்தானத்திரயம்னு 3 உண்டு. அதுல சௌபாகிய பாஸ்கரம், வைவஸ்யா ரகசியம், இது புஸ்தகங்களா உலகத்துக்கு வந்துடுத்து. ஆனா நித்யாஷோட சிகாரணவம், யோகினி ஹிருதயம் அப்படிங்கிற புஸ்தகம் வெளியிலேயே வரல. ஒரு நாள் இவர் வந்து இதை பேசிட்டு இருக்கும் போது அடியன் இவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு பெரிய குறையா இருக்கு, 3 சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த 3வது உருவம் என்னன்னே நாங்க இன்னும் பார்த்ததா இல்லை, நாங்களும் பார்க்கல. எங்க பெரியவான ஏதோ என்னமோ எங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லல. நிறைய உபாசக மண்டலி கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கா. இந்த குறைய நீங்க தான் தீக்கணும், எப்படியாவது அதை பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே எப்பவும் போல வாஸ்தவமா படிச்சவா வினத்தோட அப்படிதான் சொல்லுவா, இது என்னால முடியற காரியமா தெரியல, இது ரொம்ப பெருசா கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பரசுராம கல்ப சூத்திரத்துல முதல்ல அழகா கொண்டு வந்தார். ஏன்னா பரசுராம கல்ப சூத்திரத்துக்கு ராமேஸ்வருடைய வியாக்கியானத்தோட 800 பக்கம். சங்கல்பத்துக்கு மாத்திரம் ஏன் சங்கல்பம் பண்றோங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 பக்கம் வியாக்கியானம். சம்ஸ்கிருதத்துல மீமாம்சா நியாய வியாக்கரண ஞானம் தெரிஞ்சாதான் புஸ்தகத்தை தொட முடியும், இல்லைன்னா அது கிட்ட போறது கஷ்டம். அடியன் கூட சொல்லுவேன், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். உபாசகாலாம் என்ன பண்றது, கண்டிப்பா பரசுராம கல்பசூத்திரம் பார்க்கணும். கல்பசூத்திரங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, எப்படி நான் வந்து ஆபஸ்தம்பத்தை சேர்ந்தவன், ஆஸ்வலாயனத்தை சேர்ந்தவன் சொல்ற மாதிரி ஸ்ரீவித்யோபாசகன்னு சொல்லி சொன்னா எந்த பிரகாரம் அவன் பூஜை பண்றான். பொதுவா எல்லாரும் பரசுராம கல்பமா தான் பண்றோம். அந்த கல்பம்னா அடுத்தடுத்து பண்ணக்கூடிய காரியங்களை சொல்றதுக்கு பேரு கல்பம்னு பேரு. அது ரொம்ப குறையாவே இருந்தது. நாங்கள்லாமும் சிஷ்யாளுக்கெல்லாம் எப்படி அதை பாடம் சொல்ல போறோம், ஏதோ முக்கியமான சூத்திரத்தை எடுப்போம், இங்க இப்படி சொல்லியிருக்கார் இங்க இப்படி சொல்லியிருக்காருன்னு போயிடுவோம். ஆனா என்ன பண்றதுன்னு எல்லாருக்கும் வருத்தம் இருந்தது. எப்படி வந்து மழை இல்லாதவருக்கு மழை கடத்தா போலவும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை கிடைச்சா போலவும், நிதி பணமே இல்லாதவனுக்கு புதையல் கிடைச்சா போலவும், இந்த சாக்த உலகத்துக்கு கண்ணூர்பட்டி ராமலிங்கம் அவரை வச்சு அம்பாள் ஒரு காரியம் பண்ணினா பரசுராம கல்பசூத்திரத்தை ரொம்ப அழகா ஒரு புஸ்தகமா கொண்டு வந்தார். ஆனா அது அன்னைக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். இந்த புஸ்தகம் வந்தவொடனே முதல்ல எனக்கு பயம் வந்தது. அவர்கிட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டாக்கா, அதுல எல்லாமே குரு சிஷ்யனுக்கான கிரமங்கள். சிலதே சிஷ்யனுக்கு மாத்திரம்தான் சொல்லணும், வெளிப்படையா புஸ்தகத்துல எழுத முடியாது. இவர் புஸ்தகமா போட்டிருக்காரே, எப்படி இருக்க போறதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. புஸ்தகத்தை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாச்சு. காரணம் என்னன்னா, தமிழ்ல சுருக்கம், இங்கிலீஷ்ல சுருக்கம், எந்த இடங்கள்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் அவா குரு கிட்ட கேட்டுக்க வேண்டியது அப்படின்னு வார்த்தையை போட்டு முடிச்சுட்டார். எந்த விதமான சிரமமும் இல்லை. இன்னைக்கு அந்த புஸ்தகம் கிடைச்சது உபாசகாளுக்கே ஒரு பெரிய லாபமாச்சு. ஏன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம், இங்கிலீஷ் தமிழ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், புஸ்தகத்தை பார்த்துடலாம். அது ஒரு சௌகரியம் பண்ணினார். அப்பதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த யோகினி ஹிருதயத்தையும் கொண்டு வந்துட்டா கொஞ்சம் சௌகரியமா இருக்குமேன்னு. அம்பாளுடைய அனுகிரகம், குருநாதருடைய அனுகிரகம், இப்ப அதையும் புஸ்தகமாக கொண்டு வந்துட்டார். இப்ப மேல அதுக்கு அடுத்த பாஷ்யத்தையும் புஸ்தகமா கொண்டு வரதுக்கு பாக்குறார். இது வந்து அவர் அதை மாத்திரம் இல்ல, தந்திரங்களை கொண்டு வந்துட்டார். தந்திர ராஜம்னு நினைக்கிறேன், தந்திர ராஜத்தை கொண்டு வந்தாச்சு. சௌந்தர்யலஹரிக்கு விசேஷமான அர்த்தத்தோடு போட்டு கொண்டு வந்துட்டார். இன்னும் தேவியனுடைய தத்துவங்களான எல்லா விஷயங்கள்லையும் நீங்க கொண்டு வந்தாச்சு.
புஸ்தகமா போட்டு வச்சு பண்ணியாச்சுன்னா நாளைக்கு யாராவது ஒத்தனுக்காவது பயன்படும். நிறைய பேர் சொல்றா, நேத்து கூட ஒரு புஸ்தக வெளியீடுதான், அதுல அடியன் சொன்னேன், புஸ்தகமா இன்னைக்கு ஏன் எல்லாரும் போடுறேன்னு கேட்கறா. ஆனா புஸ்தகமா போட்டா யாரா ஒத்துருக்காவது பயன்படும். அந்த காலத்துல புஸ்தகத்துல வந்துடுத்து தப்பு இருக்குன்னு சொன்னா அதை சரி பண்றதுக்கு பஸ் ஏறி போய் சொன்ன பெரியவாள்லாம் உண்டு. அனுஷ்டானத்தை விட்டுட்டு, ஆகாரத்துல இருக்கிற சிரமத்தை விட்டுட்டு, ஏன்பா நீ புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்கியே, இது இப்படி போட்டா எல்லாரும் என்ன நினைப்பா, நீ இந்த இடத்துல அந்த எழுத்தை மாத்தலையே. அதனாலதான் நீங்கள்லாம் பழைய புஸ்தகத்துல பார்க்கலாம், பின்னாடி எந்தெந்த இடத்துல பிழை இருக்குங்கிற தனியா போட்டுடணும். புஸ்தகத்தை அப்படி வச்சுட்டவாள்லாம் உண்டு. இந்த புஸ்தகம் அஸ்தபூஷணம்னு அதுக்கு அவ்வளவு பெரிய கௌரவம். கைக்கு ஆபரணமே புஸ்தகம் தான். புஸ்தகம் இல்லாம பெரியவாள்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டா. எங்க மகா சன்னிதானம் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் பாதபூஜை நடந்துட்டே இருக்கும். அவரை எப்ப நீங்க தரிசனம் பண்ணாலும் பார்த்தவா யாராவது தெரிஞ்சிருக்கலாம், கையில ஒரு விசிறி இருக்கும், இந்த கையில ஒரு புஸ்தகம் இருக்கும். பாதபூஜை பண்ணிட்டே இருந்தாலும் புஸ்தகத்துல பார்வை இப்படி இருந்துட்டே இருக்கும். யாராவது கேட்டா என்னன்னு பேசுவார். அவர்கிட்ட புஸ்தகம் இல்லாம அவர் தரிசனம் பண்ணவாட பார்த்திருக்க முடியாது. அப்படி புஸ்தகம் புஸ்தகம்னு அது மேல அப்படி ஒரு தீவிரத்தரமான ஒரு இது உண்டு. எங்க பெரியவாள்லாம் புஸ்தகத்தை கையில கொடுப்பாராம். எங்க தேதியூர் பெரியவாள்லாம் புஸ்தகத்தை கொடுத்தோன்னா அவன் எப்படி வாங்குறான்னு பாப்பாராம். இந்த புஸ்தகத்தை இப்படி விரிச்சுட்டா கை முட்டியிலேயே அடி விழும் நான் அடிக்கடி. ஏன்னா புஸ்தகத்தை ரொம்ப விரிச்சுட்டா ஆயுஸ் போயிடும். அதுக்கு புஸ்தகத்தை அடையாளம் வைக்கிறேன்னா ஒரு சின்ன பேப்பரை தான் வைக்கணும். அதையே மடிச்சுட்டா எங்க பெரியவாளுக்கெல்லாம் கோபம் வரும். அந்த மாதிரிலாம் புஸ்தகத்தை ரட்சிச்சவா உண்டு. இன்னைக்கு அப்படிலாம் பண்ணதுனாலதான் நிறைய புஸ்தகங்கள் பாதுகாக்கப்படுறதாக இருக்கு. அதனால அவர்கிட்ட நான் இதை சொன்னேன், அதையும் பண்ணி தந்தார். இந்த அம்பாளுக்கும் ஒரு வருத்தம் இருந்தது, அதையும் அம்பாள் தீர்த்து கொடுத்து இன்னைக்கு முக்கியமான காரியமே நாமெல்லாம் வந்தது இத்தனை பெருமை வாய்ந்ததான இங்க பெரியாண்டவன் மேல ஒரு நூற்றந்தாதி பண்ணியிருக்கார். அந்தாதினுடைய லட்சணங்கள்லாம் தமிழ் இலக்கிய மரபுல சொல்லப்பட்டதாக இருக்கு. அதுல அந்த முடிகிற வார்த்தை திரும்பி தொடங்கணும், பிராசங்கள் அதே மாதிரியான பதங்கள் அதுல வரணும். அப்படிங்கிறதெல்லாம் தகுந்தா போல நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கார். அம்பாளை பத்தி அம்பாளுடையதான சில விசேஷ தன்மைகளை சொல்லியிருக்கார், துர்க்கையா சொல்லியிருக்கார். அம்பாளுக்கும் இந்த குலத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி ஒரு இடத்துல வர்ணிக்கிறார். அம்பாளுக்கும் இருக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி சொல்றார். இப்படிலாம் இதை ஒரு நூற்றந்தாதியா பண்ணி அம்பாளுடையதான திருவடி தாமரையில இங்க இருக்கிற ராஜராஜேஸ்வரிக்கும் பெரியாண்டவனுக்கும் பேதம் கிடையாது. அதனால இது நியாயமா கண்ணூர்பட்டியில் நடந்திருக்கிறதான விஷயம். நவராத்திரி ஆனதுக்கு அப்புறமே, ஏன்னா எல்லாருக்கும் நவராத்திரிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அவருக்கும் முடியாது, அடியனுக்கும் முடியாதா இருந்தது. புதுக்கோட்டை நவராத்திரி இருந்தது. சரி, எப்படியா முடிச்சுட்டு புஸ்தகமா போட்டுடலாம், கோவில்லையே பண்ணிடலாம் அம்பாள்கிட்டேன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அம்பாள் என்ன ஒரு சங்கல்பம் வச்சுட்டான்னா, நான் தான் இங்கேயும் இருக்கேனே, இங்கே தான் பண்ணிக்கணும்னு அம்பாளுக்கு ஒரு எண்ணம். அதுக்கு தகுந்தா போல அது இன்னைக்கு அமைஞ்சது அம்பாளுடையதான ஒரு பெரிய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் தான். அந்த நூற்றந்தாதி தான் இன்னைக்கு வெளியீடா இருக்கிறதா இருக்கு. இத அடியனுடைய பூர்வாசனம் தாயார் பார்த்துட்டு நான் நித்திய பாராயணத்துக்கே வச்சுடுறேன், அவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னு நித்தியம் பாராயணத்துக்கு வச்சுட்டு இருக்காது. அதை போல எல்லாரும் அவசியம் இதை பாராயணத்துக்கு வச்சுக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம். ஏன்னா அம்பாளுடையதான நாமாக்கள் இதுல பிரதானமா இருக்கு. அந்தாதிகள்லையும் கவி இலக்கிய மரபுலையும் சில வர்ணனைகள் சில விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா அது தெய்வத்தை சார்ந்து இருக்கிறதா இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது ஸ்கந்தம் கடைசியில 12வது அத்தியாயம் அதுல கொண்டு போய் சொல்லும் போது வர்ணிக்கிறார். ஒத்துர் நிறைய சாஸ்திரம் படிச்சு ஷடங்கங்களும் வாசிச்சு பகவானை பத்தின எந்த விதமான வாக்கியமும் இல்லாம இருந்தா அந்த கிரந்தமே கிடையாது. ஆனா பிரதி அக்ஷரத்துக்கு அபத்தியவத்தியபி, அபத்தமாவே இருந்தாலும் அனந்தனுடைய நாமா சேர்ந்துடுத்துன்னா அது கொண்டாட தகுந்தது. அதனால இது அவசியம் எல்லா பெரியவாளும் ஒத்துப்பான்னாராம். அதனாலதான் நம்ம கவிகள்ல இருக்கிற எல்லா பெரியவாளும் பகவான் மேல பண்ணினதான ஆபரணங்கள் இன்னைக்கும் இருக்கு. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு நம்பெருமாளுக்கு சொல்லுமா போல அத்தனை பெரியவா பாமாலையாவும் வைரமாவும் பண்ணதான விஷயம் இன்னைக்கும் பகவான் அதை கேட்டு திருப்தியாரார். அந்தந்த சுவாமிக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறது அவசியமாக அமையறது. பொதுவா ஸ்தோத்திரத்துக்கு ஒரு ரூபம் உண்டு, ஸ்தோத்ரா யதார்த்த வர்ணனை. அதே நம்ம கிட்டக்க பண்ணா அது ஸ்தோத்திரம் யதார்த்தம் இல்லை. யாரோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் சந்திரன் மாதிரி இருக்கள், இந்திரன் மாதிரி இருக்கள்னா அது யதார்த்தமோ இல்ல. ஆனா அம்பாளை பார்த்து அம்மா குபுத்ரோ ஜாயேத கொச்சிதப்பி குமாதான பவதி, உலகத்துல கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட அம்மா உண்டோ அப்படின்னு கேட்டா அவகிட்ட அது யதார்த்தம். அம்மா நீ பகவதி, சர்வசக்தியும் உள்ளவள், என்ன வேணா பண்ணுவேன்னா அது யதார்த்தம். நம்ம கிட்ட அது யதார்த்தம் இல்லை. அதனால ஸ்தோத்திரம்னு சொல்லி சொன்னா பகவான ஸ்துதிக்கிறதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேரு, வேற எதுக்கும் இல்லை. அந்த ஒருதான அபிராமி அந்தாதி அடியொற்றினா போலவே இதை விசேஷமா பண்ணியிருக்கார். அவருக்கும் தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் பாஷைக்கும் பகவானதுக்கு உருவர அமைப்பும் இருக்கே அநேகம். நம்பெருமாள் எந்த உற்சவங்கள் விசேஷமா கண்டருடினாலும் இந்த பெரிய திருநாள்லையும் ஆழ்வார் பாசுரங்கள் அவர் கேட்டு திருப்தியார அனுபவம் வேற எதிரையும் இல்லையா. பராசர பட்டர்னு இருந்தார்.
பெருமாளுடைய புத்திரர், ஸ்ரீ பராசர பட்டாரியா, ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்தானம். இப்படி ரெண்டு பக்கமும் நின்று கோஷ்டி இது வேதவங்கள்லாம் ஆயிண்டு இருக்கு. பெருமாள் அப்படியே பார்த்துட்டே இருக்காராம். பெருமாள் பேசுவார் அவர்கிட்ட. அப்போ ஆழ்வார் பாசுரங்கள் ஆயின்னு இருக்கிற இடத்துல பெருமாளுடைய பார்வை அப்படியே போயிட்டே இருந்ததாம். இவர் ஒரு நிமிஷம் பார்த்தாராம், இந்த பக்கம் ஆறுது அந்த பக்கம் ஆறுது, ஆனா இந்த இடத்துல ஆறு இடத்துலயே அழைவனவாளன் பார்வை போயிட்டே இருக்குன்னுட்டு அங்க நின்று இருந்தவர் இங்க வந்துட்டாராம். எல்லாரும் கேட்டாராம், சுவாமி இந்த சம்பிரதாயத்துல இங்க தேவர் இங்க என்ன இருக்கணும், தேவர் பிரதானமானவர் பட்டர், இங்க என்ன இருக்கணும்னாடா. இல்ல, அழைவனவாளுடைய திருநோக்கு அங்கேயே பாயறது, அதனால அங்க போய் பாக்குறேன்னாராம். எப்படி பள்ளத்துல நீர் பாயுமோ அது போல மயர்வர மதிநனம் அருளினன் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால இந்த திவ்ய பிரபந்தம் மேல பகவானுக்கு அப்படி ஈடுபாடு, உற்சவம் நடத்திக்கிறார். இது ஒரு பெருமை. நடராஜா தேர்ல இருப்பார். அப்போ 21 திருவம்ப இதுவும் பாசுரமும் ஆகி தீபாராதனம் தான் கீழே இறங்குவார் சுவாமி, இல்லைன்னா இறங்க மாட்டார். இது பகவானுக்கு அப்படி ஒரு பெருமை. இன்னைக்கும் அவர் அந்த தமிழுக்காகவே அதனாலதான் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அடியவர்க்கு எளியவன் தில்லை சிற்றம்பலவன் கையெழுத்து அப்படின்னு ஒரு இடத்துல போட்டார. அதே மாதிரி ஆராசிய மகாத்யம் வியாசர் பண்ணது ஏற்கனவே அடியன் விண்ணப்பிச்ச. அதுல பானபத்திரனுக்காக கொண்டு போய் எழுதும் போது மதிபுரி கூடல் மன்னிய சிவன் யான் தனக்கு அட்ரஸ் சொல்றார். இந்த மதுராபுரிங்கிற இடத்தை கூடிய இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நான் அப்படின்னு சேரமானுக்கு கையெழுத்து போட்டு தந்தார். தமிழ்ல தான் எழுதி தந்தார். அவரும் இன்னைக்கும் தமிழுக்கு அப்படியாப்பட்ட ஒரு மூர்த்தி. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, எங்க சுவாமிக்கு சாஸ்தாவுக்கு சாஸ்தா பிரீத்தி ஆகும். மலையாள லிபியில தான் எழுதியிருக்கா. மலையாள லிபின்னா மலையாள எழுத்து. ஆனா அந்த சாஸ்தா பிரீத்தி வரவு எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. சுத்தமான தமிழ் பாட்டு அது. சுவாமி என்ன பண்ணுவார், இந்த வரவு பாட்டு பாடினாதான் ஆவேசமாய் வருவார். அந்தணர்கள் சிந்தனையில் நினைந்த வரமருளும் ஆவேச தேவன் என்றும் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசேன்னு கொண்டு போய் மணிதாசர் அப்படி வர்ணிக்கிறார். சுவாமிக்கு இந்த தமிழ் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. ஒரு இடத்துல மாத்திரம் இது வேதம் சொன்ன உடனே ஆவேசமாகும். ஆனா வரவு பாட்டு பாடினோன்னா பிரசாத்து கையெடுப்பார். இன்னைக்கு அவருக்கு அந்த தமிழ் பாட்டு மேல அப்படியாப்பட்டதான ஒரு பிரியம் உண்டு. அதனால இந்த பாஷையினுடைய ஏற்றத்தை எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு விஷயமே இல்லை. பாஸ்கர ராயர் அன்னைக்கு கூட சொன்னேன், மகாராஷ்டிர தேசத்துல அவதாரம் பண்ண மகான். ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்கணுங்கிறதுக்காக எல்லா யாகங்களையும் பண்ணி எல்லா சாஸ்திரத்துக்கும் கிரந்தம் எழுதியிருக்கார். வியாக்கரண சாஸ்திரமா இந்த ஒரு கிரந்தம் வச்சுக்கோ, மீமாம்சையா ஒரு கிரந்தம் வச்சுக்கோ, இப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசி முடிவு ஸ்ரீவித்யா அம்பாள ஆராதனம் பண்றதுதான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி சௌபாகிய பாஸ்கரம், பரிவசியா ரகசியம், நித்யாசோடசிகாரண அர்த்தம் இதெல்லாம் எழுதினார். அவர் கடைசியில இருந்து திருவண்ணமருவூர்ல தான் இருந்து பின்னாடி பாஸ்கர் ராஜபுரம் அப்படிங்கிற ஊர்லயே இருந்து பரதேவத்தை கிட்டக்க வியாபகமானார். அவர் பிள்ளையாருடைய சஹஸ்ரநாமத்துக்கு கணபதி சஹஸ்ரநாமம் அதுக்கு ரொம்ப சந்தஸோட சேர்ந்தது. அது ஒரு விசேஷமான ஒரு சந்தம். அந்த சந்தத்துக்கு எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னா ஸ்லோக ரூபமாவே அர்த்தம் பண்ணியிருக்கார். ஏற்கனவே ஸ்லோகமா இருக்கு, அதுக்கு ஸ்லோக ரூபமாவே அர்த்தம் பண்ணியிருக்கார். அதுல அஷ்டாதச லிபி வியஷ்டி சமஷ்டி ஞான கோவிதா அப்படின்னு பின்னாடி ஒரு நாமா, அதாவது 18 மொழிகள்லையும் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு பிள்ளையாருக்கு ஒரு பேரு. லிபியை கணக்க 18ன்னு ஒரு நிர்ணயம் பண்ணி சாஸ்திரங்கள்ல இருந்து பிரமாணத்தை எடுத்திருக்கார். அது இப்ப எவ்வளவு கணக்கு வேணா இருக்கட்டும், பிரதானமானதை எடுத்தவர் எழுதியிருக்கார். அப்ப எழுதும் போது இவர் என்ன ஊருக்காரர், இப்ப அவாவாளுக்கு ஆனா இப்ப அது ரொம்ப தெரியல, நான் பேசி நிறைய இடங்கள்ல பார்க்கல. இந்த ஊரு அபிமானம், தன்னுடைய கோத்திராபிமானம் இதெல்லாம் ரொம்ப உண்டு. உவே சுவாமிநாத ஐயர் என் சரித்திரத்துல எழுதுறார், அப்பெல்லாம் யாராவது போய் நமஸ்காரம் பண்ணினா பெரியவாளை, எந்த பெரியவாளை நமஸ்காரம் பண்ணாலும் நீ எந்த ஊருன்னு முதல்ல கேட்பாளாம். உங்க ஊர் சுவாமி பேர் என்னன்னு கேட்பாளாம். அப்புறம் நீ என்ன கோத்திரம், உனக்கு என்ன சமாச்சாரம் பாடாம். இப்பெல்லாம் தானா ஒரு பிரியம், அவன் என்ன சொன்னாலும் எங்க கோத்திரத்துக்கு ஆரம்பா, அவன் என்ன சொன்னாலும் எங்க ஊர்க்காரம்பா. இந்த ஊர்க்கார அனுபவம் ரொம்ப அனுபவம் இருந்தது, அபிமானம். அதுக்குத்தான் இன்ஷியல்ல ஊர் பேரை போட்டுன்றதுங்கிறது ரொம்ப நாள் வழக்கத்துல இருந்தது. அது அப்பெல்லாம் இன்ஷியல் பேரை கேட்டா ஊரு, அப்பா பேரு, தன் பேரு அப்படிதான் சொல்லுவா. நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப அந்த ஊர் அபிமானமே கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியல, எப்படி இருக்குங்கிறதே தெரியல. அந்த ஊர் அபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பாஸ்கர் ராயர் எதை எழுதியிருக்கணும், மகாராஷ்டிர தேசத்தை சொல்லியிருக்கணும். அவர் அதை சொல்லல. இந்த பாஷைகளை கணக்கெடுத்தும் போது சம்ஸ்கிருத முதல்ல சொன்னார், திராவிட, ஆந்திராதின்னு போட்டுவிட்டார் ஒரே வார்த்தை. அவருக்கு இந்த தேசத்து மேல அப்படி ஒரு பிரியம். அந்த பாஸ்கர் ராயர் விசேஷமாக அதை கொண்டாடி இருக்கார். எதுக்கு சொல்றேன், இந்த தமிழினுடைய கௌரவம் யாருக்குமே சொல்ல முடியாதது. தமிழுங்கிற அந்த ஒரு
மயக்கத்துக்கிட்ட போயிட்டா எந்திரிச்சு வர முடியாது. அது கூட நான் அவர்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன். தாயுமானவ சுவாமிகள்லாம் எவ்வளோ பெரியவர். பட்டினத்து சுவாமிகள் தாயுமானவரை பத்தி சொல்லும்போது சொல்றார், அரிதறிது பட்டினத்து பிள்ளையை போல் துறப்பதறிது. பண்ணத்தார் மாதிரி யாரா துறக்க முடியுமா? அந்த தாயுமானவ சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றார், இந்த மலைவளர் காதலி பெண்ணுமையேன்னு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். பதியுண்டு, நிதியுண்டு, பவிஷுண்டு, தவிஷுண்டு. அம்பாளை பத்தி கொண்டு போய் சொல்லும்போது வர்ணிக்கிறார். அம்மா இதெல்லாம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் எங்க ஆக போறதுன்னு சொல்லி கேட்டார். ஆனா அப்படியாப்பட்டதான ஒரு விசேஷ அமைப்பு மகான்கள்லாம் அந்தந்த பாஷைகள்ல ஸ்லோகம் பண்றது அப்படிங்கிறது. சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப விசேஷமா திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். இதுல முக்கியமா திருவாய்மொழிக்கு இருக்கிற விஷயமும் அது வாஸ்தவமா வேதம் அப்படின்னு எப்படி ஆச்சாரிய ஹிருதயம்னு தென் சம்பிரதாயத்துல ஒரு கிரந்தம் இருக்கோ அதை போல அருளின கிரந்தம். அதுக்கு ஆரம்ப ஸ்லோகமே சொல்லும் போது சொல்றார், எப்படி ஒரு ராஜாவுக்கு சூத வந்தி மாகதர்கள்னு உண்டு. எப்படின்னா ஒரு ராஜா படுத்துன்னு இருக்காருன்னா முதல் கட்டுரை காத்தால ஏந்திரிச்ச உடனே வேதம் கேட்கணும், அதுக்கடுத்து வீணாகானம் இருக்கணும், அதுக்கடுத்து அவரை பத்தின பெருமையை அந்த பாஷைகள்ல பாடணும். இதெல்லாம் ரங்கநாதன் கிட்ட பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம். வினயகாந்தம்னா ரங்கநாதன் கிட்ட தான் சேவிக்க முடியும். பெருமாள் நின்றுண்டு எப்பவும் இருக்கிறதுனாலையும் பெருமாள் முன்னாடி உட்காந்து வாசிக்கிற சம்பிரதாயம் இல்லை, நின்றுண்டு தான் வாசிக்கணும். அது அங்கதான் பார்க்க முடியும். அது அதனால என்னன்னு கேட்டாக்கா, அப்ப அவருடைய பெருமையை அந்த தேசத்துல இருக்கிறத அந்த பாஷையில சொல்லலாம். இந்த தமிழுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அகஸ்திய முனிவரினாலே அருகிரகம் பண்ணப்பட்டது. அதனால இதுவும் வியாக்கரணம் தான், ஐந்திரம்ங்கிற வியாக்கரணத்திலிருந்து வந்ததுதான். இதுக்கும் முனியினுடையதான சம்மதம் இருக்கு. அதனால இதுவும் துல்லியம், பகவான் இதையும் சேர்த்தேத்தான் கேட்டுக்கிறார்னு சொல்லி, அதுக்கப்புறம் கார்த்திக மாசத்திலே ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு நம்பெருமாள் கஸ்தூரியை கொடுத்து ஆழ்வார் உற்சவத்தை நடத்தும் அப்படின்னு அருளப்பாடு பண்ணுவார். அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன ஆயிட்டு இருந்ததா, ஆழ்வார் திருநடியிலிருந்து ஆழ்வார் வந்துட்டு இருந்தாராம். வந்து நம்பெருமாள் சன்னதியில நம்பெருமாள் கூட இருந்து இந்த பகல்பத்து உற்சவம் நடந்துட்டு இருந்ததா. காலங்கள் போக போகான மாற்றங்கள்ல அது மாறித்து. ஆனா இன்னைக்குமே கார்த்திகை நாள் பெருமாள் இதை அனுகிரகம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு கைத்தலம் உண்டு. அந்த கைத்தலம் பெருமாளை ஆசனத்தை அமைச்சு வச்சதுனுடையதான தாத்பரியம் ஆழ்வாருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரியவா ரொம்ப விசேஷமா சொல்லுவாத. அப்ப சொன்னாரா, அப்புறம் இங்க இந்த உற்சவம் நடக்கணும்னு சொல்லி தமிழுக்கான உற்சவமா பெருமாள் இன்னைக்கும் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம். எதுக்கு இது இவ்வளவு தூரம் சொல்றேன்னு கேட்டாக்கா, அந்தந்த தேசத்துல அவரவர்களுக்கு பழகின மொழியில பகவானை அர்ச்சிக்கிறதுங்கிறத பகவான் ரொம்ப உகப்பாக எடுத்துக்கிறார். ஆனா நமக்கெல்லாம் இந்த தேசத்துல ஒரு விசேஷமான ஜென்மாவை கொடுத்திருக்கார். பகவான் இது ரொம்ப விசேஷமா எடுத்துக்கிறதுக்கு தகுந்தா போல சுலபமா வரக்கூடியதான நம்ம தமிழ்லயே இந்த மாதிரி அந்தாதிகள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் நம்ம அவசியம் படிக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் தேவாரம் திருவாச்சகத்தினுடைய சம்பந்தம், திவ்யப்பிரபந்தத்தினுடைய சம்பந்தம், நம்ம தமிழினுடையதான ஒரு உச்சரிப்பு இதெல்லாத்தையும் அவசியம் சொல்லித்தரணும். அது ரொம்ப அவசியமான விஷயம். இப்ப யார்கிட்ட கேட்டாலும் புஸ்தகம் படிடான்னு சொன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. தமிழை வாசிக்கிறதே ரொம்ப எல்லாருக்கும் சிரமமா இருக்கு. ஆனா தமிழ்ல கொஞ்சம் அவசியம் ஈடுபட்டு எல்லாரும் வாசிக்கணும். அதுக்கு தகுந்தா போல குமரகுருபர சுவாமிகள் மகாவிஷ்ணுவை பத்தி சொல்லும்போது சொன்னார், பெருமாளை தமிழ் பின்னாடி சென்ற பசுங்கொண்டல் மேனினார். அதனாலதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு யதோக்தகாரின்னு காஞ்சிபுரத்துல இருக்கார். ஆழ்வார் சொன்னா பாய விரிச்சு பெறான், எது படுக்க பைனாகப்பாய். ஆழ்வார் சொன்னா எடுத்து வச்சிருவாராம். இது எதுக்காக? தமிழுக்காக. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனாலதான் ஒருத்தர் சொன்னா, தாய்மானவரே தான் சொன்னார், பரமேஸ்வரனை 2 பேர் தேடினா யாராலையும் பார்க்க முடியல, ஆனா அழகா பறவை வீட்டு வாசல்ல போய் உட்காந்து இருந்தா பரமேஸ்வரன் வந்த போது அடிய முடியும் பார்த்துடலாம். ஏன்னா சுந்தரமூர்த்தி ஆத்துக்கு தூதுக்கு போனார் ஒழியம். அதனாலதான் திருவாரூர்ல இருக்கிற நந்தி நின்று இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டார், நந்தி கிட்ட கூட சொல்லாம கிளம்பி நடந்து போக ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் செங்கமல போது நாரும் வீதின்னு அந்த வீதிக்கு பேர். தியாகராஜா நடந்து போனாரா அந்த இடத்துக்கு. அப்படி எல்லா இறைவனும் ரொம்ப ஈடுபட்டது இந்த விசேஷமான கன்னித்தமிழுக்கு. அதுல அம்பாளுக்கு ஒரு காலத்துக்கு அழியாத, ஏன்னா வித்யாதானம் நேத்து ஒருத்தர் சொல்லும் போது கூட சொன்னார், திருட முடியாத தானம் வித்யாதானம். சொல்ல சொல்ல வளரும், குறையாது. பாடம் சொல்லி வச்சா, டீச்சர் எல்லாரும் இருக்காள, பாடம் சொல்லி வச்சா வளரும், குறையாது. ஒருத்தருக்கு பாடம் சொல்லி வைக்கும் போதுதான் நாம இன்னும் நல்லா படிக்கிறோம். சொல்லித்தரவாளுக்கு தெரியும் அது. ஏன்னா அவன் ஏதான கேள்வி கேட்பான், ஆமா இது எனக்கே தோணலையே அப்படிங்கிறது இருக்கும். அதனால சொல்ல சொல்ல வளரக்கூடிய தன்மை வித்யைக்கு உண்டு. அந்த வித்யைக்கு மூலமா அம்பாளுக்கு எந்த காலத்திலையும் எங்கேயும் கடையில கொண்டு போய் கொடுத்து சுத்தம் பண்ண வேண்டாம். இது கொஞ்சமா சரி பண்ணணும், கம்பி போய் எடுத்துன்னு சொல்ல வேண்டாம். வைரம் மங்கி எடுத்து எண்ணெய் இறங்கி எடுத்துன்னு சொல்ல வேண்டாம். அழியாத நவரத்னங்கள் சேர்த்து தங்கத்துக்கு தங்கமா ஒரு விஷயத்தை அம்பாளுடைய பாத கமலங்கள்ல ஸ்ரீ ராமலிங்கம், கண்ணூர்பட்டி ராமலிங்கம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். இதை எல்லாரும் குலதெய்வக்காராலும் ஆகட்டும்,
மீதி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றவா எல்லாரும் ஆகட்டும், அவசியம் இதை பயன்படுத்திண்டு அது அவசியம் அம்பாள் சன்னதிக்கு போனா பாராயணம் பண்றதுக்கு. ஏன்னா புடவை சாத்துற நேரத்துல நிறைய சமயம் இருக்கு. அந்த சமயத்துல எல்லாரும் போய் உள்ள அர்ச்சனை எல்லாம் பண்றதா இருக்கு. அர்ச்சனை பண்ற நேரத்துல கடைசியில முடிச்ச உடனே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அவசியம் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு காரியம். இதுக்கு அப்புறமுமே அம்பாள் ஸ்ரீ ராமலிங்கம் அவரை வச்சு ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, அதை அடுத்து கோவில் சார்பிலையும் எல்லாருக்கும் தெரிவிப்பார். கோவில் சார்ந்து அம்பாளை சார்ந்த அனுபவம் நிறைய பேருக்கு ஆத்துல இருக்கும். எங்க அம்மா இப்படி சொல்லியிருக்கா, இது நடந்திருக்கு, எங்க ஆத்துல இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் போஸ்டர் இதுல எழுதியோ இல்ல இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரியான இதெல்லாம் சௌகரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல எல்லாரும் அமைச்சு வச்சா சீக்கிரமே ஸ்ரீ பெரியாண்டவருடையதான விசேஷமான அற்புதங்கள்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை போட்டு வச்சா நாளைக்கு வர சந்ததிகளுக்கும் இதை பத்தின ஒரு மகிமையும் இதுவும் இன்னும் நன்னா பிரகாசமாக படும் அப்படிங்கிற காரியம் பண்றதா இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சு கோவில்காரா குலதெய்வக்காரெல்லாம் இதை அவர்கிட்ட தேடி இதை அமுச்சு விடலாம். அது ஒரு காரியமும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னும் மேல மேல அம்பாளுக்கு நிறைய கைங்கரியங்களும் குடும்பமும் நிறைய சிரத்தையோட வர வர சந்ததிகள் நிறைய வரணும். அம்பாளு கைங்கரியம் என்ற மாதிரி இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம எல்லாருக்கும் அந்த சிரத்தையை கொடுக்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் மேல மேல வளரணும். இன்னைக்கு பகவானுடைய சன்னதியில அம்பாளை பத்தியும் நிறைய சத்விஷயங்களை பத்தியும் பேசுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கண்ணூர்பட்டி ஸ்ரீ ராமலிங்கம் மூலமாக அமைஞ்சது. இதெல்லாம் எஸ்யாம் குரோ சரண பங்கஜமேவ லப்யம் அப்படிங்கிற குரு தத்துவம் எல்லாத்துலயும் ஒண்ணும். ஒரே ஒரு ஸ்ரீவித்யால ஒரு பெரிய கௌரவம் என்னன்னா, அந்தந்த மூர்த்தியை அந்தந்த மூர்த்தியாத்தான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண முடியும். வேற சகசிரநாமம் பண்ண முடியாது. ஆனா பாதுகையில மாத்திரம் எந்த தேவத்தையை வேணா பூஜை பண்ணலாம், என்ன அர்ச்சனையை வேணா பண்ணலாம். அந்த பாதுகைக்கு இருக்கக்கூடிய மகிமை அதுதான். இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயமே தேவி பிரதானம் அல்ல. நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவச்சன பூஷணத்துல பின்னாடி கடைசி அதிகாரம் குரு கிட்ட ஆச்சாரியன் கிட்டக்கத்தான் எல்லா முடிவும்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலையும் எல்லாமே குரு பாதுகையில தான் சொல்லியிருக்கு. குரு பாதுகை, குரு தான் அம்பாள், அம்பாள் தான் குரு. தனியா வேற ஒன்றும் தேடணும்னு இல்லை. உலகத்துல இருக்கிற அத்தனை சாஸ்திரர்களும் சொல்லக்கூடிய ஒரே தத்துவம் அதுதான். அந்த குரு தத்துவம் பரதேவதா ரூபிணியாக குருமூர்த்தி குணநிதி கோமாதா குஹஜன்ம பூ அப்படின்னு அமையற காரணத்தினால எல்லாத்துக்கும் ஒரே சமஷ்டி குரு ரூபிணியா, எல்லா குருவாவும் தானே இருக்கக்கூடிய, எல்லா குருநாதர் ரூபமா இருக்கக்கூடியதான லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பராபட்டாரிக்கையானவள் இன்னும் இன்னும் நம்மள இந்த மாதிரியான சத்தர்ம காரியங்கள்லையும் சந்ததிகளையும் எல்லாத்தையும் சதா தர்ம மார்க்கத்துல வச்சு ரட்சிச்சுட்டே இருக்கணும். தன்னுடையதான அனுகிரகம்ங்கிற கவச்சத்தை நம்ம கிட்ட சதா வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவருக்கு இன்னும் நிறைய ஆயுராரோக்கிய க்ஷேமங்களை தந்து இன்னும் நிறைய கிரந்தங்கள் ஒரு பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அடியன் ஒரு 4-5 லிஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட இதெல்லாம் நீங்க தமிழ் பண்ணணும், இதெல்லாம் நீங்க தமிழ் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி அவரையும் நிறைய ஆயுராரோக்கிய க்ஷேமத்தை கொடுத்து அம்பாள் வைக்கணும். இங்கேயும் எல்லாரும் ஸ்ரத்தையோட சுவாமி இப்படி பண்ணிட்டு போன விஷயத்துல அவாவா ஸ்ரத்தையோட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. நாம கூட இருந்து கைங்கரியம் பண்ணி நம்பளுதுன்னு வச்சுட்டா போறோம். பண்ண வேண்டிய மற்ற காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்தந்த இடங்கள்ல மகான்கள்லாம் சன்னதி அமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்துடுறா. சாநித்தியம் எது வேணுமோ அதை முக்கியமா பண்ணி கொடுத்துடுறா. நாம் அதை மேல இருந்து கொண்டு செலுத்தினா போறோம். அந்த கைங்கரியம் பண்றோங்கிற பாக்கியம் நமக்கு வச்சுண்டா போறோம். அதனாலதான் ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லுவா, உனக்கு இந்த அடிமைங்கிறது மாறாம இருக்கணும், மீளா அடிமை உனக்கே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆழ்வாரும் கொண்டு போய் முதல்லயே பல்லாண்டுல சொல்லும் போது எந்த தந்தை எந்தை மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் அப்படின்னு கொண்டு போய் வழி வழியா வந்து இருக்கோம்னு சொன்னார். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த அடிமை ரொம்ப முக்கியமானது. அடிமை கொண்டு அடிமை நல்கும் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதின்னு சொல்லக்கூடிய எங்கள் ஹிருதயவாசியான குருமூர்த்தி அபிநமா இருக்கக்கூடியதான சகதேவதா சமஷ்டி ரூபியா இருக்கக்கூடியதான அந்த தர்மசாஸ்திர மூர்த்தியும் பரதேவத்தையும் எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கட்டும். நமக்கும் அந்த ஸ்ரத்தையும் கைங்கரியங்களை எப்பயும் கொடுக்கட்டும்னு சொல்லி பகவான் எப்போ நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பாஷணத்தை இதோட முடிக்கிறேன். ஜெயத்து குருவரோசோ சந்திரசேகர பாரதி ஸ்மிருதம் அவரஸ்தா சந்திரசேகர பாரதி வதௌ தத்துவசாரண்ண சந்திரசேகர பாரதி ததத்து மயிகட்டாட்சம் சந்திரசேகர பாரதி. சுவாமியே சரணமையப்பா, சர்வமங்களதாயகரே சரணமையப்பா. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.
Audio Jungle. Audio Jungle.